உங்கள் எல்லோருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி பொங்கல். எங்க பொங்கல்? நீங்கள் தானே கொண்டு வரணும். அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன் வே டிராஃபிக் மாதிரி தான் வருது எல்லாம். படியுங்கள் லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 40வது வாக்கியம். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 40வது வாக்கியம். இயேசு திரும்பி வந்தபோது அங்கு திரண்டு அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்றார்கள். இயேசு திரும்பி வந்தபோது, கடந்த 2 நாள் வந்துட்டு போன தெய்வம் மறுபடியும் வார்த்தை அறிவிக்க 3வது நாள் இங்கு வந்திருக்கின்றார். அப்போ இயேசு திரண்டு வந்தபொழுது மக்கள் திரும்பி வந்தபோது மக்கள் அங்கு இருக்கின்றார்கள், அவரை வரவேற்றார்கள். எப்படி இயேசுவை அவர்கள் வரவேற்றார்கள்? கேட்டது கேள்வி. எப்படி இயேசுவை வரவேற்றார்கள்? சந்தோஷத்தோடு அவர்கள் வரவேற்றார்கள். அதே மாதிரி நீயும் வரவேற்க வேண்டும். எப்படி நீ நானும் வரவேற்போம்? நாம் பார்க்கின்றோம் இல்லையா? இயேசு எருசலேமில் நுழைந்தவுடனே மக்கள் எப்படி இயேசுவை வரவேற்றார்கள்? அந்த குருத்தோலையெல்லாம் வைத்துக்கொண்டு வரவேற்றார்கள். அப்படி வரவேற்ற போது அவர்கள் செய்த காரியம் என்ன? தெய்வத்தை ஸ்துதித்தார்கள், வாழ்த்தினார்கள். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 38 முதல் உள்ள திருவாக்கியங்கள். ஆண்டவருடைய பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக. அடுத்தது, விண்ணகத்தில் அமைதி மாற்றி உண்டாகுக என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தெய்வத்தை வாழ்த்த ஆரம்பித்தார்கள். அப்போ தெய்வத்தை வாழ்த்த ஆரம்பித்த உடனே ஒரு சில பேர் செய்த காரியம் என்ன? அதட்டினார்கள். இடம் நீ கத்தாதுன்னு சொல்லிக்கோ. நேர கம்ப்ளைண்ட் யார் இடத்தில் போகுது? இயேசுவிடத்தில். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அடுத்த வார்த்தை, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்து. அப்படி என்றால் தெய்வத்தை நீ ஸ்துதித்து ஆராதித்து கரங்கள் உயர்த்தியும் கரங்களை தட்டியும் நீ ஆராதித்து உனக்கு வேண்டும். நீ அமைதியாக இருக்கிற என்றால் நான் செய்ய மாட்டேன், அப்படிதான் இருப்பேன், இப்படி நீங்கள் சொல்கிறேன் என்றால் நீ அமர்ந்திருக்கின்ற நாற்காலி ஸ்துதிக்கும். எப்படி? நீ உட்காந்துருப்ப, டம்முன்னு உடையும். உடஞ்ச பழக்கிற நீ கீழே விழுவாய். அதுக்கு உடைச்சிட்டு நாற்காலியை. அப்போ பார்க்கணும், தெய்வம் இங்கே, இந்த கற்கள் இங்கு ஸ்துதிக்கும். மக்களை, நீயும் நானும் தெய்வத்தை ஸ்துதிக்க வேண்டியவர்கள், தெய்வத்தை ஆராதிக்க வேண்டியவர்கள். அவ்வளவு நன்மைகள் தெய்வம் நம்ம செய்திருக்கின்றார். மீண்டும் படிங்கள் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63ஆம் வாக்கியம். வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. அடுத்தது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்போ நான் கூறிய வார்த்தைகள் உனக்கு வாழ்வு தரும். 65வது வாக்கியம். இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடத்தில் வர முடியாது. அப்போ பிதாவாய தெய்வம் அருள் கூற வேண்டும். பிதாவாய தெய்வம் அருள் கூர்ந்தால் மட்டுமே தான் இங்கு வர முடியும். அப்போ என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடத்தில் வர முடியாது. அப்ப பிதாவாய தெய்வம் உன்மேலும் என் மேலும் அருள் கூற வேண்டும். மீண்டும் அதே வார்த்தை நாம் படிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 44ஆம் வாக்கியம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடத்தில் வர முடியாது. அப்படி என்றால் நற்செய்தி பெருவிழாவுக்கு நீ வர வேண்டும் என்றால் தெய்வம் இரக்கம் காட்ட, தெய்வம் அங்கு கொடுக்க வேண்டும். இறைவன் கொடுத்த அழைப்புக்கு நீ தான் என்ன செய்ய வேண்டும்? ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அதுதான் வாசிக்கின்றோம். எங்க மீண்டும் படியுங்கள். எங்க பிலிப்பிற்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். பிலிப்பிற்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார். அடுத்தது, அவரே தம் திருவுள்ளப்படி நீங்கள் செயலாற்றுவதற்கு விருப்பத்தையும் தூண்டுதலும் தருகின்றார். அப்படி என்றால் தெய்வம் என்னுள் செயலாற்றுகின்ற இடம் இப்போ நான் உன்னுடைய வார்த்தை அறிவிக்கின்றேன். உன்னுடைய சூழலை நான் அறிகின்றேன், உன்னுடைய குழப்பத்தை நான் அறிகின்றேன், உன்னுடைய எதிர்கால திட்டத்தை எல்லாம் வார்த்தை வழியாக நான் வெளிப்படுத்துவேன், நீ வா என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் அழைப்பு விடுகின்றார். அப்போ அழைப்பு விடுகிற தெய்வத்துக்கு நான் தூண்டுதலும் தெய்வம் தருகிற பொழுது அந்த தூண்டுதலுக்கு நான் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். எப்படி? கவனத்தோடு இருப்பது.
நான் கவனத்தோடு இருந்து என்ன வார்த்தை வருகிறது, ஆண்டவரே இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்பது என்ன, தூய ஆவி வழியாக நாம் இருக்கிற சமயத்தில் தெய்வம் எந்த நோக்கத்தில், எந்த அர்த்தத்தில், என் நிலைக்கு ஏற்றபடியே, என் சூழலுக்கு ஏற்றபடியே இறைவன் வார்த்தை நமக்கு தருவார். ஆட்டோமேட்டிக்காக எந்த நோக்கத்தோடு நீ வந்தாயோ அந்த நோக்கம் அங்கு நிறைவேறியே தீரும். இந்த தயாரிப்பு இல்லாமல் நீ ஏனோ தானம் என்று அமர்ந்திருக்கிற சமயத்தில் அங்கு நமக்கு விடுதலை அங்கு கிடைக்காது. தினம் பார்க்கின்றோம். இந்த நாளில் தெய்வம் தன் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த இறக்க பெருவிழாவில் நாம் ஜெபிக்கின்ற சமயத்தில் பயங்கரமான ஒரு வார்த்தை எடுத்து படிங்கள். எசையா புஸ்தகம் 45 அதிகாரம் 1 முதல் 5 வரையில திருவாக்கியங்கள். யாராவது ஒருத்தர் மட்டும் படிங்கள். எரேமியா புஸ்தகம் 45 எரேமியா புஸ்தகம் 45 அதிகாரம் 1 முதல் 5 வரையில திருவாக்கியங்கள். எரேமியா. வார்த்தை நல்ல கவனிகள். பாருக்கு அங்கு எரேமியா பாருவுக்கு சொல்ற வார்த்தை, பிதாவாய தெய்வம் எரேமியா வழியாக பாருக்குக்கு சொல்ற வார்த்தை என்னவென்று, பாருக்கே நீ சொல்ற வார்த்தை என்பது என்ன? ஐயோ எனக்கு கேடு. ஒன்று, ஐயோ எனக்கு கேடு. இரண்டாவது அடுத்த வார்த்தை ஆண்டவர். இரண்டாவது, ஆண்டவர் எனக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம் தந்து கொண்டு இருக்கின்றார். இனி அடுத்த வார்த்தை, நான் தளர்ந்து போய்விடுகின்றேன். அடுத்தது, எனக்கு நிம்மதியே கிடையாது. அப்ப அந்த பாருக்கு சொல்ற வார்த்தை என்னவென்று, இதோ எனக்கு நிம்மதி கிடையாது, நான் தளர்ந்து போய் கொண்டிருக்கின்றேன், துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்து கொண்டிருக்கிறது, ஐயோ எனக்கு கேடு. இதுதான் அவன் சொல்கின்ற வார்த்தைகள். நீ நானும் பயன்படுத்த வார்த்தைகள் தானே இதெல்லாம். இனி அடுத்த வார்த்தை படிங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. அடுத்தது, நான் கட்டியதை நானே அழிப்பேன். அடுத்தது, நான் நட்டதை நானே பிடுங்குவேன். அடுத்தது, இந்த நாடு முழுவதும் இவ்வாறு நிகழும். அடுத்தது, ஐந்தாவது வாக்கியம், பயங்கரமான வாக்கியம். இதுதான் நம்முடைய டெக்ஸ்ட். இங்குதான் நாம் தியானிக்க போகிறோம். படிங்க. நீ, யாராவது ஒருத்தர், நீ மகத்தானவற்றை உனக்கெனே நீ தேடுகின்றாய். வார்த்தை நல்ல கவனிங்கள். நீ மகத்தானவற்றை உனக்கெனே நீ தேடுகின்றாய். அடுத்தது, அவ்வாறு தேடாத. அடுத்தது, ஏனெனில் எல்லா மக்களினங்களுக்கு நான் தண்டனை அளிக்கப் போகின்றேன். அடுத்தது என்கிறார் ஆண்டவர். அடுத்தது, ஆனால் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய உயிரை நான் கொள்ளை பொருளாக நான் மாற்றுவேன். மக்களே, இந்த 5வது வாக்கியம் மட்டுமே நாம் தியானிக்கப் போகின்றோம். இந்த 5வது வாக்கியம் மட்டுமே நாம் தியானிக்கப் போகின்றோம். இது படிங்கள். யாராவது ஒருத்தர் 5வது வாக்கியம் மட்டுமே படிங்கள். நீ மகத்தானவற்றையே நீ தேடுகின்றாய், அவ்வாறு தேடாத. அது என்னது? மகத்தானது. அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய பின்னணி என்ன? பாருக் யாரு? எரேமியாவுடைய அவர் ஒரு செக்ரட்டரி மாதிரி. எரேமியாவுக்கு தெய்வம் வெளிப்படுத்துகின்ற அந்த வெளிப்படுத்துதல், அது அத்தனையும் அவர் என்ன செய்கின்றார்? அதெல்லாம் எழுதி வைக்கின்றார், குறித்து வைக்கின்ற ஒரு நபர் தான் பாருக். அப்போ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், இறைவாக்கினர் வழியாக தெய்வம் அவருக்கு வெளிப்படுத்த அனைத்து காரியங்களிலும் அந்த வெளிப்படுத்துதல் அத்தனையும் குறித்து வைக்கின்ற ஒரு மனிதனாகத்தான் இந்த பாருக் இருக்கின்றான். அப்படி என்றால் இறை பணியில் பங்கெடுக்கின்ற ஒரு மனிதன். அந்த மனிதன் சொல்ற வார்த்தையை தான் இந்த வார்த்தை என்னவென்று, ஐயோ எனக்கு கேடு. யாரு? இறைப்பணியில் ஈடுபடுகிறவர்கள். ஐயோ எனக்கு கேடு. இரண்டாவது, எனக்கு துன்பத்துக்கு மேல் துன்பம் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது, நான் தளர்ந்து போய்விடுகின்றேன். நான்காவது என்ன வருகிறது? எனக்கு நிம்மதியே இல்லை. நிம்மதியே இல்லை என்று. அதன் பிறகு தெய்வம் சொல்ற வார்த்தை என்னவென்று, அதே எரேமியா வழியாக இதோ நீ ஏன் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றாய்? நான் கட்டியதை நான் அழிக்கின்றேன், அதே சமயத்தில் நான் நட்டதை நான் பிடுங்கி விடுகின்றேன். நீ ஏன் உன் மகத்துவத்தை இல்லை, நீ மகத்தானதை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கின்றாய். மக்களை நாம் பார்க்கின்றோம். இங்கு எரேமியா ஒரு இறைவாக்கினர்.
எப்பேற்பட்ட ஒரு இறைவாக்கினர்! அவர் சாதாரண இறைவாக்கினர் அல்ல. அவருடைய சிந்தனையில் பார்க்குற சமயத்தில் அவருடைய திருச்சபைக்கு ஒரு கத்தோலிக்க திருச்சபை அர்த்தம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a வீப்பிங் ப்ராஃபிட் அப்படிங்கிற பொழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன். எப்பேற்பட்ட ஒரு புலம்பல்! மனிதர்களுடைய துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் கண்டு புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஏன் ஆண்டவரை இந்த மக்கள் இப்படி இருக்கின்றார்கள், ஏன் ஆண்டவரை இந்த மக்கள் இப்படி உன்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி இருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றவர்கள். இனி இந்த புலம்பல் அது மட்டுமல்ல, அந்த புலம்பலோடு சேர்ந்து தன்னுடைய வேதனை நினைத்து கொண்டு புலம்புகின்றார். ஏன் ஆண்டவரே என்னை நீ இந்த மாதிரி வைத்திருக்கின்றாய், எதற்கு ஆண்டவரே என்னை இப்படி கஷ்டப்படுத்துகின்றாய் என்று சொல்கின்ற ஒரு மனநிலையைத்தான் அங்கு பார்க்கின்றோம். அவள் புலம்பிக் கொண்டே இருக்கின்ற ஒரு மனிதன் தான் யாரு? எரேமியா. அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கின்ற இறைவாக்கினாக இருக்கின்ற எரேமியாவுடைய செக்ரட்டரி தான் யாரு? பாருக். அப்போ அவனுடைய எழுதுதல் எல்லாமே இனி இறைவாக்கின எரேமியா எப்பேற்பட்டவர்? பயங்கரமாக பிரசங்க, மக்களே உனக்கு அழிவுத்தான் வரும், நன்மை வராது, அழிவுத்தான் வரும், வேதனைத்தான் வரும். இப்பேற்பட்ட ஒரு மனம் உள்ளவர். உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எடுத்து படியுங்கள். நல்ல ஒரு வார்த்தை. அதாவது எரேமியா புஸ்தகம் யாராவது ஒருத்தர் எரேமியா புஸ்தகம் 20வது அதிகாரம் 7 முதலுள்ள திருவாக்கியங்கள். எரேமியா புஸ்தகம் 20வது அதிகாரம் 7 முதலுள்ள திருவாக்கியங்கள். ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். அடுத்தது பார்த்தீங்களா? ஆண்டவரை நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உள்ளவர். அடுத்தது என்னை நீ வெற்றி கொண்டு விட்டீர். அர்த்தம் புரிஞ்சிச்சா? ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன், நீ என்னை மயக்கி விட்டீர் அப்படின்னு அர்த்தம் என்ன? இவனுடைய அந்த புலம்பின் காரணமாக இவன் சொல்ல வார்த்தை, இனி நான் இந்த வார்த்தையை அறிவிக்க மாட்டேன், உன்னுடைய பணியை நான் செய்ய மாட்டேன், எனக்கு தேவையில்லை. 4 பேர் என்னை திட்டுகிறார்கள், 4 பேர் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், 4 பேர் என்னை அசிங்கப்படுத்துகிறார்கள், வேண்டாம் ஆண்டவரே இந்த பணியை நான் செய்ய மாட்டேன், எனக்கு தேவையில்லை என்று அவன் தீர்மானம் எடுத்த போது இல்லை அவனால் அது செய்ய முடியாமல் இருக்கிறது. என்ன காரணங்கள்? இறை வார்த்தையானது, இறை வாக்கானது அவனுக்கு உள்ளே போய்கொண்டு அது அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. எப்படியாவது நான் வார்த்தை அறிவித்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தை போருகின்றார். இன்னும் சக்தியோடு வார்த்தையை அவன் அறிவிக்கின்றான். அப்பதான் சில வார்த்தை, ஆண்டவரே நான் எடுக்கிற தீர்மானங்கள் உனக்கு எதிராக நான் போன நினைத்தாலும் என்னால் முடியவில்லை, எப்படியாவது என்னை உன் வழிக்கு நீ இழுத்து விடுகின்றாயே, நீ என்னை மயக்கி விடுகின்றீர், நானும் ஏமாந்து போய் விடுகின்றேன், உடைய பணியை மட்டும் நான் செய்ய எனக்கு அந்த சக்தியை தருகின்றீரே என்று சொல்லிக்கொண்டு போகின்ற ஒரு மனிதன் நான் வாசிக்கின்றேன். அந்த குறிப்பிட்ட நிலையில் 8ஆம் வாக்கியம், நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டி உள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேன் ஆகில் உன் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கின்றது, அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது, அதனை அடக்கி வைத்து இதோ நான் சோர்ந்து போடேன். இதுதான் சொல்ல வார்த்தை. அதனால முடியாமல் மீண்டும் இறை வார்த்தை அறிவிக்கின்றார். அப்படி சக்தியோட இறைவாக்கின அறிவிக்கின்ற இப்பேற்பட்ட ஒரு மனநிலை, இப்பேற்பட்ட சூழலில் இப்பேருடைய பணி செய்கிறவர் தான் எரேமியா. அவனுடைய செக்ரட்டரி தான் பாருக். அப்படி என்றால் இந்த புலம்பல் எல்லாமே அவன் வெளிப்படுத்துகிற, தெய்வம் வெளிப்படுத்துகிற அத்தனையும் அவன் எழுதி வைக்கின்றார். எழுதி வைக்கிற இந்த பாருக்கோட மனநிலையை இப்போ பார்த்து கொள்ளுங்கள். இனி அதே மாதிரி கடைசி அவன் சொல்கிற வார்த்தை என்ன? அதிலே 18வது வாக்கியம் 17-18, தாய் வயிற்றில் நான் இருந்த போதே அவர் ஏன் என்னை கொல்லவில்லை, என் தாயே எனக்கு கல்லறையாய் இருந்திருப்பாளே, அவள் கருவறையிலேயே என்றும் நான் இருந்திருப்பேனே, கருவறை விட்டு ஏன் தான் நான் வெளியே வந்தேனோ, துன்ப துயரத்தை அனுபவிக்கவும் என் வாழ்நாள்கள் எல்லாம் வெட்கத்தில் கழிக்கவும் இதோ நான் இங்கு வந்திருக்கின்றேன். அப்படி என்றால் எந்த அளவுக்கு அந்த எரேமியா வேதனைப்படுகின்றார், எந்த அளவுக்கு இது வேண்டாம் என்று சொல்கின்றார், அதே அளவுக்கு இறை பணியை இன்னும் ஆழமாக செய்து கொண்டிருக்கிறார். கடைசியில் தெய்வம் கொடுக்கிற வாக்கு, நீ எப்படி நான் சரி நான் உன் கூடத்தான் இருப்பேன், உனக்கு எதிராக போகவர்களே இதோ நான் உன் கூட இருந்து கொண்டு உனக்கு வெற்றி தருவேன். அதுதான் நான் வாசிக்கின்றோம். 11ஆம் வாக்கியம், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள், அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறுக்கப்படாது. படைகளின் ஆண்டவர் நேர்மையாளரிடத்து கூட இருக்கின்றார். மக்களே, இந்த சூழலில் தான் பாருக் இங்கு வருகின்றான். இப்போ அந்த பாருக்கோட மனநிலையை பாருங்கள். இறைவனுடைய அழைத்தலை பெற்றுக்கின்ற ஒரு மனிதன், ஒரு செக்ரட்டரி.
அவனுக்குள்ளே ஒரு உணர்வு என்னவென்று, ஃபர்ஸ்ட் நான் தெய்வ அழைத்தல் பெற்ற ஒரு மனிதன், ஒரு பெரிய நபருடைய செக்ரட்டரியாக இருக்கின்றேன், ஒரு சந்தோஷம் கடந்து வருகிறது. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சீஃப் மினிஸ்டருக்கு அம்பானியோடைய டிரைவராக இருக்கும்போது, அம்பானியோட டிரைவருக்கும் மற்ற அதிகாரியுடைய டிரைவருக்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? அம்பானியோட டிரைவருக்கும் இந்த பக்கத்து வீட்டு எனக்கு டிரைவராக இருக்கிறது வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? எது ரொம்ப சந்தோஷம், எது ரொம்ப பேரு? அம்பானி இடிக்கும் பிடிச்சி அம்பானி டிரைவர்ரா, ஃபாதரோட டிரைவர்ரா, அங்கே கிடக்கல அம்பானி டிரைவர்ரா, பெருமை தானே, டிரைவர் தான், அது பெருமை தானே. அதே மாதிரி தான் நம்ம பார்க்கின்றோம். ஒரு பணியில் ஒரு பயங்கரமான பாருக்கு பார்க்கின்றான். எரேமியாவுடைய செக்ரட்டரியாக இருக்கிற சமயத்தில் அவனுக்குள்ளே ஒரு தனி இது கடந்து வருகிறது. நான் பெரிய நபராக இருக்கின்றேன், அப்போ உயர்ந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அவனுக்குள்ளே வந்துவிடுகிறது. தன்னை குறித்து உள்ள உயர்ந்த நிலைகள், எண்ணங்கள் அவனுக்குள்ளே உரைத்து வந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் நாம் பார்க்கின்றோம். இந்த மனநிலைத்தான் மக்களே நீயும் நானும் கொண்டிருக்கின்றோம். இதோ நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு கத்தோலிக்கன், எனக்கு பைபிள் நன்றாக தெரியும். இதோ நான் எல்லா ஜெபமாலும் நான் ஜெபிக்கின்றேன், நான் குடும்பத்தில் நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றேன், ஆலயக்காரர்கள் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இதோ என் பங்கில் என் செயல்படுகிறேன், என் பங்கு தந்தைக்கு நான் செக்ரட்டரியாக இருக்கின்றேன், என் பங்கில் என் பங்கு தந்தைக்கு அருகிலாக நான் இருக்கின்றேன். அவருக்கு என்ன என் பேர் நன்றாக தெரியும், அவருக்கு என்னோட பணிகள்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துக் கொள்வார். அப்போ நான் பெரிய நபராக இருக்கின்றேன். பங்கு மக்கள் அத்தனை பேரும் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள். இதோ பங்கில் நான் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கின்றேன், பங்கில் நான் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கின்றேன். எத்தனையோ 1000 பேர் இருக்கிற சமயத்தில் அதில் குறிப்பிட்ட ஒரு நபராக இதோ நான் இருக்கின்றேன். எல்லோரும் என்னை கவனிக்கத்தக்க விதத்தில் நான் உயர்ந்த நபராக இருக்கின்றேன். இந்த ஒரு மனநிலை இறை பணி செய்கின்ற ஒரு மனநிலை. ஆலயத்தில் நீங்கள் இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பணிந்தாலும் சரி, ஆலய காலத்தில் அந்த அருள் பணி செயலில் இருப்பீர்கள், பங்கு பெறவில் இருப்பீர்கள், பக்த சபையில் இருப்பீர்கள். இதெல்லாம் தெய்வம் உங்களுக்கு தருகின்ற இறை பணிகள். இதெல்லாம் தெய்வம் தந்த இறை பணிகள். அந்த இறை பணியில் இருக்கிற சமயத்தில் நான் மாதா குழுவில் இருக்கின்றேன், நான் வின்சென்ட் டி பால் சொசைட்டியில் இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நிலையிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு பணியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு 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 இது எது ஒரு இது எது எது இது இது அதான் பெருமை. அது வரும், அது வரும். பாருக்குக்கு அது வந்தது. எது? அது வந்து அந்த பெருமை அப்படின்றது, நான் பெரிய ஆள்டா என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. இத்தோடு முடியவில்லை. இனி அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். அம்பானியோட டிரைவர். இனி வேறு ஒரு பொருள் எடுத்துக்கொள்வோம். ஒரு திருடன் ஒரு டிரைவர்னு வைத்துக்கொள்வோம். நான் யாரை சொல்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு பிரச்சனை வரும் இல்லையா? ஒரு திருடன் ஒரு டிரைவர்னு எடுத்துக்கொள்வோம். பெரிய ஒரு பணக்காரன், கொள்ளை அடித்து சம்பாதிக்கணும் ஒரு பணக்காரன், அவனுடைய டிரைவர் அப்படி என்றால் யாரை எடுக்கிறது இல்லை. சரி, நான் என்னையே வைத்து எடுக்கிறேன். நான் திருடவில்லை, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன். நான் ஒரு குருவானவர். அப்போ குருவாக இருக்கிற சமயத்தில் ஒரு ஏனோ தானோ என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கின்ற ஒரு குருவானவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்னுடைய டிரைவர், அப்போ 4 பேர் என்னை திட்டுவார்கள், 4 பேர் என்னை அசிங்கப்படுத்துவார்கள், 4 பேர் என்னை கேவலமாக பார்ப்பார்கள். அப்படி கேவலமாக பார்க்குற பொழுது என் டிரைவருக்கு அது பாதிப்பு ஏற்படுமா ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும். அது பாதிப்பு ஏற்படுத்தும். என்னிடத்தில் பணம் உண்டு, அதிகாரம் உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லாம் இருந்த போதிலும் இதோ இவனுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏற்படுத்த காரணம் என் பணம் வந்த காரணம் அவனும் அனுபவிக்கின்றான், அந்த பணத்தை அவனும் அனுபவிக்கின்றான். அதே இன்னொரு வகையில் எனக்கு வேதனைகளும் காயங்களும் அவமானம் கஷ்டங்கள் கடந்து வரும் சமயத்தில் அந்த பாதிப்பு அவனுக்கு ஏற்படுமா? அவனுக்கும் அங்கு ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். மக்களே, இங்கு எரேமியாவுக்கு ஏற்படுற அந்த துன்பங்கள், எரேமியாவுக்கு ஏற்படுற அந்த வேதனைகள், எரேமியாவை மக்கள் ஒதுக்குற நிலைகள், இது எல்லாமே பாருக்குக்கும் அது ஏற்படுகிறது. பாருக்கு பார்க்கின்றார், நீ ஒரு பெரிய இறைவாக்கினர் இருக்கிற சமயத்தில் தெய்வத்துடைய வெளிப்படுத்துதல் எல்லாம் உனக்கு அங்கு கிடைக்கிற பொழுது 4 பேர் உன்னை புகழுகிற சமயத்தில் நான் அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொரு வகையில் உனக்கு இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு காயங்கள், இவ்வளவு அவமானங்களால் நீ பட்டு கொண்டிருக்கின்றாயே, அது என்னையும் அது பாதித்து கொண்டிருக்கின்றதே. அப்ப பாருக்கு சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த வாழ்க்கைகள் துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்து கொண்டே இருக்கின்றதே, நல்லா தானே பணி செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிக்கொண்டு பாருக்கு புலம்பிக் கொண்டிருக்கின்ற நிமிடங்கள் அதெல்லாம் பார்க்கின்றோம். ஐயோ எனக்கு கேடு,
எனக்கு கேடு, நல்லா தான் பணி செய்து கொண்டிருக்கிறேன், இருந்த போதிலும் அவருடைய துன்பங்கள் எல்லாம் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றனவே என்று சொல்லிக்கொண்டு பாரூக்கு இங்கு புலம்ப ஆரம்பிக்கின்றான். ஆனால் தான் தெய்வம் எரேமியா வழியாக சொல்ற அந்த வார்த்தை. யாராவது ஒருத்தர் படிங்கள் 45ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் மட்டும் படிங்கள். யாராவது ஒருத்தர் கிளியர். அப்போ சொல்ல முடிச்ச பிறகு எரேமியா பாரூக்குக்கு சொல்ற வார்த்தை கிளியர். அவனை வெளிப்படுத்துவதெல்லாம் வந்த பிறகு எல்லாம் வெளிப்படா, எழுதிட்டடா, எல்லாம் எழுதிட்டடா, நான் சொன்னதெல்லாம் வெளிப்படுத்தலாம் வந்துச்சு, எல்லாம் எழுதிடா, எல்லாம் எழுதிட்டாயா, எல்லாம் குறிச்சு வச்சுட்டாயா, இனி புஸ்தகத்தை மூடி வை. இதா புஸ்தகத்தை மூடி வைக்கின்றார். மூடி வைத்து பிறகு பாரூக்குக்கு அவர் சொல்ற வார்த்தை. இப்போ அடுத்த வார்த்தை படிங்கள். பார்த்தீங்களா? அடுத்தது பர்சனல். அது பர்சனல் என்னவென்று இதோ பாரு, பாரூக் எல்லாம் எழுதி முடித்து வைத்து விட்டேன், இனி தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவதை நான் உனக்கு கூறுகின்றேன். அப்போ வருவது பர்சனல் வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற நீ, குடும்பத்தில் பணி செய்திருக்கிற நீ, சமுதாயத்தில் பணி செய்து கொண்டு நீ, ஒரு அதிகாரத்தில் உனக்கு தரப்பட்ட அந்த பணி, அந்த ஒப்படைக்கிற பணி, மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு அதிகாரத்தோடு இருக்கின்ற பொழுது 4 பேர் உன்னை புகழ்வார்கள், உன்னை பாராட்டுவார்கள். நீ சந்தோஷத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டங்கள், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நெருக்கடிகள், ஏன் ஆண்டவரே இந்த துன்பங்கள், ஏன் ஆண்டவரே இந்த நோய்கள், ஏன் ஆண்டவரே இந்த அவமானங்கள் என்றெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். எங்க ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நீ தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய், ஜெபத்தில் இருக்கிற நீ தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய், வார்த்தை அறிவிக்கிற நீ தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய், பல காரியங்கள் நன்மைகள் செய்து கொண்டிருக்கிற நீ தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். இதோ வெளிப்படுத்தல் உனக்கு வருகிறது, அந்த வெளிப்படுத்தல் பெற்ற நீ தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். அருட்தந்தையோடு இணைகின்றாய், திருச்சபையோடு இணைந்து செயல்படுகிற நீ, வார்த்தையோடு இணைகிற நீ, அருட்சாதனத்தோடு இணைந்து செயல்பட்டு கொண்டு வாழுகிற நீ தான் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஒழிய மூன்றாவது மனிதன் அல்ல. நீ தான் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். அடி புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தெய்வம் சொல்ற வார்த்தை, இதோ பார்க்க மூடி வைத்து விட்டாயே, இப்போ உனக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கின்றேன் என்னவென்று அடுத்த வார்த்தை. எனக்கு ஐயோ கேடு என்று அல்லவா நீ சொல்லிக் கொண்டு நடக்கின்றாய். தெய்வம் சொல்ல வார்த்தை. அப்படி என்றால் நீ புலம்பனது, நீ அழுதது அத்தனையும் தெய்வம் கண்டாரா? தெய்வம் கண்டார். நீ புலம்பனது தெய்வம் கண்டிருக்கின்றார், நீ அழுதது தெய்வம் கண்டிருக்கின்றார், நீ முறையிட்டது தெய்வம் கண்டிருக்கின்றார், நீ கம்ப்ளைண்ட் பண்ணது தெய்வம் கண்டிருக்கின்றார், நீ தெய்வத்தை திட்டியதும் தெய்வம் கண்டிருக்கின்றார். அந்த இறைவன் சொல்ல வார்த்தை என்னவென்று, நீ ஐயோ கேடு என்றல்லவா நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். நான் என்னடா தவறு செய்தேன்? ஐயோ கேடு, எனக்கு எல்லாம் கேடா வந்து விடுகிறதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால் உனக்கு கேடு விளைவிப்பதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். இதோ அவர் இங்கு இருக்கின்றார்கள், ஒரு நபர் பணியை கொடுக்கின்றார், சம்பளத்தை கொடுத்து அவன் வேலைக்கு வைக்கின்றார். எதற்காக? நீ அழிந்து போக வேண்டும் எண்ணத்திற்காக அல்ல அங்க சம்பளம் வைப்பது. மாறாக நீ எனக்கு பணி செய்ய வேண்டும், நீ ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே தான் என்னுடைய வண்டி ஓடும். என்னிடத்தில் டிரைவர் ஒருத்தர் இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த டிரைவருக்கு நான் உரிய சம்பளம் நான் கொடுக்கின்ற சமயத்தில் அவர் எனக்கு பணி செய்வார், சந்தோஷம் பணி செய்வார். மாறாக நான் அவரை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவர் எனக்கு பணி செய்வாரா? அவர் பணி செய்ய முடியாது. அதனால அவரை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் இதோ நான் இங்கே சந்தோஷம் நான் பங்கெடுக்க வேண்டும். பங்கெடுப்பது அவரால் பரவாயில்ல, இதோ ஃபாதரோடு இருந்தால் எனக்கு சந்தோஷம் கடந்து வரும். அந்த உணர்வு அங்கே ஏற்படுற சமயத்தில் இதோ கீழ்ப்படிந்து அவர் அங்கு நடப்பார். இதை ஒரு நாளும் சொல்ல மாட்டார் ஐயோ எனக்கு கேடு என்று அவர் சொல்ல மாட்டார். ஆனால் இன்று நீ சொல்ற வார்த்தை, உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், எனக்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் ஒழிய வேறு எதுக்காகவும் அல்ல. எடுத்து படிங்கள், நான் வாசிக்கிறோம். எங்க? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த வாக்கியம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அடுத்தது, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனியில் நிலைத்து நிற்கவுமே. அப்போ நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. அழைப்பு என்பது வேறு, தேர்ந்தெடுப்பது என்பது வேறு. எப்படி தேர்ந்தெடுப்பதில் என்ன அர்த்தம், எப்படி நாம் புரிந்து கொள்கின்றோம்? உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொங்கல் வந்து விட்டது. இந்த பொங்கல் வருவதற்கு முன்னாடி நீங்கள் புடவை கடைக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள், புடவையெல்லாம் வாங்கியிருப்பீர்கள். அப்போ புடவை வாங்குற சமயத்தில் நீ கடைக்கு சென்று கொண்டு சரிமா அந்த பச்சை நிறத்தை எடுங்க, அந்த சிவப்பு நிறத்தை எடுங்க, அந்த நீளத்தை எடுங்க, இந்த மஞ்சள் எடுங்க, வேற என்ன கலர் இருக்கு,
எல்லாம் வந்துச்சா? எல்லா கலரும் எடு எடு, அது எடு எல்லாம் எடுத்து போகிற. நீ அப்படியே பார்த்துட்டு, இந்த பச்சை கலர்ந்த மஞ்சள் இருக்கா, இல்லை இந்த மஞ்சள் கலந்த நீலம் இருக்கா, அது அப்படி இல்லைங்க, இப்படி தாங்க இருங்க, இல்லை எனக்கு அந்த கலர் தான் வேண்டும். அதுக்கண்டு பக்கத்து கடைக்கு நீ போய் விடுவாய். அதனால தான் ஆண்கள் சாதாரணமாக புடவை கடைக்கு உள்ளே ஏற மாட்டார்கள். அவங்க போனால் நீங்கள் வெளியே உள்ளே போய் விடு. சாதாரணமாக சொல்கிறது தான், உண்மையாக எனக்கு தெரியல. பாவம், அவர் இப்போவே ஒரு மாதிரியே பார்க்குறாரு. அதுலேருந்தே தெரியுது அவர் எப்படி கஷ்டப்படுறாருன்னு. மக்களே, நாம் பார்க்கின்றோம், ஒரு புடவை கடை போகிற சிலரில் உனக்கு மனசுக்கு பிடித்தவனே நீ தேர்ந்தெடுப்பாய். எத்தனையோ நிறங்கள் இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறத்தை மட்டும் நீ தேர்ந்தெடுக்கின்றாய். அது உன் மனசுக்கு பிடித்திருக்கின்றது. பிடித்த கரம் நீ தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய். பாருங்கள், இதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் இறைவன் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த ஆலயத்தில் நீ பணி செய்ய வேண்டும், இந்த பங்கில் நீ பணி செய்ய வேண்டும், பங்கு பேரவில் நீ இருக்க வேண்டும், அன்பியத்தில் நீ இருக்க வேண்டும், இந்த பொறுப்பில் நீ இருக்க வேண்டும். இறைவன் தேர்ந்தெடுத்து உன்மேல் நம்பிக்கை வைத்து அருட்தந்தை வழியாக அத்தனை வெளிப்படுத்தலும் கொடுக்கின்றார். இதை நீ குறித்து வை, இது நீ செய், இந்த மாதிரி எழுது, இந்த மாதிரி செய்கின்ற பங்கு தந்தை வழியாக உன்னுடைய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் வழியாக ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துகிற சமயத்தில் உனக்கு ஒரு பேர், ஓ நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், சந்தோஷம் உனக்குள்ளே வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் நீ சொல்ற வார்த்தை தெய்வ சந்நிதியில், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது, எனக்கு எப்பவுமே கேடுதான் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் ஆலயத்துக்கு வந்து கொண்ட காரணத்தினால் எனக்கு பிரச்சனை தான் வந்துவிட்டது. என் கணவன் பிரச்சனை செய்கின்றான், என் மனைவி பிரச்சனை செய்கின்றாள், என் பிள்ளைகள் என் பெற்றோர்கள் என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள், 4 பேர் சமுதாயம் என்னை கேலியாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஐயோ, எனக்கு கேடுதான் வந்து ஒழிய எனக்கு நன்மை எதுவும் வருவதில்லை. இந்த ஆலயத்தில் வந்து பணி செய்கிற காரணத்தினால, பங்குல நான் பணி செய்கிற காரணத்தினால எனக்கு மாசம் சம்பளம் யாரும் கொடுப்பதில்லை. ஆனால் அப்படி பணி செய்து எனக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. துன்பத்துக்கு மேல் துன்பம் அல்லவா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆளுக்கு நோய் வருகிறது, கணவனுக்கு நோய் வருகிறது, அதுக்கப்புறம் மனைவிக்கு வருகிறது, குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் நான் எங்கு ஆண்டவரை நான் போவேன்? உன்னுடைய பணியில் நான் ஈடுபடுகின்றேன், நற்செய்தி பணியில் நான் ஈடுபடுகின்றேன், ஆலயத்தில் நான் செய்கின்றேன், இந்த பூக்கள் நான் அலங்காரம் செய்கின்றேன், பலிப்படுத்தல் பணி செய்கின்றேன், வார்த்தையை நான் அறிவிக்க நான் வருகின்றேன், பல தியாகங்கள் நான் செய்கின்றேன், எல்லாத்தையும் விட்டுக்கொண்டு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் ஓடி வருகிறேன். அப்படி வந்த போதிலும் ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் நெருக்கடிகள், ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் தடைகள் என்று இந்த கேள்வி எல்லாம் மக்களை நீயும் நானும் இந்த நிமிடம் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இறைவன் சொல்ல வார்த்தை, ஐயோ எனக்கு கேடு நீ சொல்கின்றாயே, துன்பத்துக்கு மேல் துன்பம் வருதுன்னு சொல்கின்றாயே, எனக்கு அழிவு தான் நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, நான் சோர்ந்து போகின்றேன், தளர்ந்து போகிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, அதன் பிறகு சில வார்த்தை, எனக்கு அமைதியே இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, இதெல்லாம் தெய்வத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியிருக்கிறேன் என்று சற்று சிந்தித்துப்பார். எந்த அளவுக்கு வேதனைப்படும். நீ அழிந்து போவதற்காகவடா உனக்கு நான் தேர்ந்தெடுத்தேன்? இல்லையே. இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். என்று சொன்ன அடுத்த வார்த்தை, இவ்வாறு அப்படி சொல்லுகிறவனை பார்த்துக்கொண்டு எரேமியா வழியாக தெய்வம் சொல்ல வார்த்தை, எடா எரேமியா, இவன் பாருக்கு உன் செக்ரட்டரிக்கு நீ போய் சொல் என்னவென்று. அடுத்த வார்த்தை, நான் கட்டியதை நானே அழிப்பேன். அடுத்தது, நான் நட்டதை நானே பிடுங்குவேன். மக்களே, அர்த்தம் புரிஞ்சிச்சா? நான் கட்டியதை நானே அழிப்பேன். யாராவது பில்டிங் கட்டுற சமயத்தில் இது அழிப்பதற்காக பில்டிங் கட்டுவார்களா? நீ செடியை நீ கொண்டு போய் நட்டு வைக்கின்றாய், நட்டு வைக்கிற சமயத்தில் அது பலன் தரக்கூடாது, அது பிடுங்கி வருவதற்காக நீ நட்டு வைப்பீர்களா? இல்லையே. பிறகு எப்போ நீ அழிப்பாய், எப்போ நீ பிடுங்குவாய்? எந்த சூழல் வரும்போது நீ அழித்து விடுவாய்? என்னது, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத சமயத்தில் கட்டியது நான் கட்டினேன், கட்டிய போது அது நிலைத்திருக்க அழிந்து போவதற்காக அல்ல, கட்டினேன். ஆனால் ஒரு நாளும் அது பலன் தரவில்லை. உனக்கு தெய்வம் உனக்கு குடும்பத்தை உன்னை கட்டி எழுப்பினாரே, உனக்கு நல்ல ஒரு கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல சகோதரன், நல்ல சகோதரி, தனியாக இருந்த உன்னை ஏற்ற துணையாக தந்து ஒரு துணையாக படைப்பாக இதோ குடும்பமாக உன்னை வைத்தாரே, உனக்கு நல்ல கட்டி வைத்தாரே, நல்ல அன்பியங்கள், நல்ல விசுவாசத்தை வளர்த்து வர நல்ல பங்கு தெய்வம் தண்டு வைத்தாரே. ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று பார்.
கட்டியதை நான் நிலைத்திருப்பதற்காக நான் செய்தேன். ஆனால் நீ எனக்கு ஒத்துழைப்பை கொடுத்தாயா, எனக்கு கீழ்ப்படுத்தி போனாயா? இல்லையே, இஷ்டத்துக்கு நீ செயல்பட்டாய். இஷ்டத்துக்கு நீ செயல்பட்ட காரணத்தினால் இதோ நான் சரியானத்தான் போய் கொண்டிருக்கிறேன், நீ போய் கொண்டிருக்கிறாய். கடைசியில் போய் விழுந்தது எங்க? பாவத்தில் நீ போய் விழுகின்றாய். தெய்வம் பார்க்கின்றார். எடுத்து படிங்கள். எங்க நான் வாசிக்கின்றோம்? தொடக்குதல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தொடக்குதல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவருடைய இதய சிந்தனை எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமைகள் இதோ அவர் நாள் முழுவதும் அவருடைய இதய சிந்தனை அத்தனையும் தீமையே நிறைந்திருப்பதையும் தெய்வம் கண்டார். இனி அடுத்த வார்த்தை, மண்ணுலகில் மனிதனை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவருடைய பாருங்கள், அப்போ மண் உலகில் மனிதனை உண்டாக்கியதற்காக தெய்வம் மனம் வருந்தினார். அதே தெய்வம் ஆரம்பத்தில் 31ஆம் வாக்கியத்தில் என்ன வாசித்தோம்? 1ஆம் அதிகாரம் 31 தொடக்குதல் புஸ்தகம், தொடக்குதல் 1:31. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் கண்டார், நன்றாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு தான் படைத்தார். அப்ப மனிதனுடைய படைப்பு இறைவனுக்கு பிடித்தமான ஒரு படைப்பு. அதனால்தான் படைப்பின் சிகரம் தான் மனித படைப்பு. படைப்புடைய சிகரமாக தெய்வம் உன்னையும் படைத்த பிறகு அந்த தெய்வம் சந்தோஷம் அடைகின்றார். எப்படி தன்னுடைய உயிர் மூச்சையும் அத்தனையும் நமக்கு தந்திருக்கின்றார். இறைவனுடைய உயிர் மூச்சை பெற்ற மக்கள் தான் நீயும் நானும். அப்படி இறைவனுடைய உயிர் மூச்சையும் இறைவனுடைய சாயலிலும் இயல்பிலும் பெற்ற நீ நானும் தெய்வம் பார்த்தார். இடம் நான் சந்தோஷம் அடைகின்றேன், உன்னை படைத்ததற்காக அவ்வளவு சந்தோஷம் அடைகின்றேன். பரிசாக நான் படைத்த உலகத்தை இதான் நீ வைத்துக்கொள், இது அழிப்பதற்காக அல்ல, இது காத்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் மனிதனிடத்தில் ஒப்படைக்கின்றார். அதான் வாசிக்கணும். தொடக்குதல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அடுத்தது, அதை உன் ஆற்றலுக்கு உட்படுத்த, அதை என்றதை இந்த உலகத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு நீ கொண்டு வா. இனி அது மட்டும் இல்லாமல் அத்தனையும் உனக்கு நான் பரிசாக தந்திருக்கின்றேன், இதுவும் நீ எடுத்துக்கொள். தொடர்ந்து படிங்கள். 29. யாராவது ஒருத்தர் படிங்கள். விடைத்தடும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். அடுத்தது, இது உங்களுக்கு உணவாகட்டும், அத்தனையும் உனக்கு நான் தந்திருக்கின்றேன், இது நீ பெற்றுக்கொள். அப்போ இயற்கை வளங்கள்லாம் உனக்கு தந்திருக்கின்றேன், நீ வாழ்வது தான் தந்திருக்கின்றேன் ஒழிய நீ அழிந்து போவதற்காக அல்ல. அப்போ அழிவுக்காக அல்ல தெய்வம் என்னை படைத்தது, ஆனால் நான் அழிந்து போவதற்காக அல்ல தெய்வம் எனக்கு இந்த இயற்கையெல்லாம் படைத்தது அல்ல, நான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படிடா நான் உன்னை அழிப்பேன்? நீ சொல்ற வார்த்தை என்ன? ஐயோ எனக்கு கேடு, துயரத்து மேல் துயரம் வந்து கொண்டிருக்கின்றது, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கை இதளவா நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய்? உன்னை நான் கட்டினேன், நீ தனியா இருக்கக்கூடாதற்காக, நீ தனிமையாக இருப்பது நல்லது என்று அறிந்து கொண்டுதான் உனக்கு ஏற்ற துணையை தந்தேன், இந்த கணவனை தந்தேன், இந்த மனைவியை தந்தேன். ஆனால் நீ யார் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட்டாய்? எப்படி நான் தந்தேன்? நான் ஏற்ற தொழில் தந்தேன். எப்படி 3 நிலைகள். ஓலை எழுதுவதற்கு முன்னாடி, அந்த ஓலை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த என்கேஜ்மெண்ட் முன்னாடி நடக்கிற காரியங்கள், ஓலை எழுதுகிற சமயத்தில், ஓலை வாசிக்கிற சமயத்தில், தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சம்மதம் என்று நான் கேள்வியை கேட்டேன் பாரு. அங்கு உனக்கு நான் வெளிப்படுத்தினேனே, என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அல்லவா நான் உன்னை கொண்டு வந்தேன். என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இந்த மகனை உனக்கு கணவனாக, இந்த மகளை உனக்கு மனைவியாக, இத்தனை பேர் உனக்கு பிள்ளைகளாக நான் உனக்கு தந்தேனே. நீ யாருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி செயல்பட்டாய் என்று பார். நான் கட்டியது நிலைத்திருக்க வேண்டியதற்காக, ஆனால் நீ என் பேச்சை கேட்காமல் அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இன்று நாரி கெடுக்கிற என்றால் நான் கட்டியதை நானே அழிப்பேன், நானே அழிப்பேன். அதான் பாருங்கள், நோவா தெய்வம் சொல்ல வார்த்தை என்ன? தொடர்ந்து அப்படியே படிங்கள். 7ஆம் அதிகாரம் 1 திருவாக்கியங்கள் படிங்கள். இந்த தலைமுறையில் உன்னை மட்டும் நான் நேர்மையாக காண்கிறேன், மற்ற அத்தனை பேரும் தவறி போய்விடுகிறார்கள். ஆக உன்னை நான் காப்பாற்றுகிறேன், உனக்கு ஒரு பேழையை நீ செய்து கொள், அதில் நீயும் குடும்பம் போய் கொள்ளுங்கள். இதா தெய்வம் கொடுக்கின்றார், தெய்வம் வாய்ப்பை கொடுக்கின்றார். மக்களை இதை மறைத்த உன்னை நான் கட்டி வைத்தேனே, நல்ல குடும்பம் நான் தந்தேன், உனக்கு நல்ல வேலை தந்தேன்,
நேர்மையாக நீ செயல்பட வேண்டியதற்காக அரசாங்க உத்தியோகம் நீ தந்தேன். அவனுடைய பேச்சை கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு நீ என்ன செய்து கொண்டாய்? உன்னையும் குடும்பத்தையும் நாசமாக்கி கொண்டு இன்று என் பெயரை அல்லவா நீ நாசமாக்கி கொண்டிருக்கின்றாய். அதிகாரம் உனக்கு தந்தேன். எதற்காக? மற்றவர்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, வழி நடத்துவதற்காக தான் உனக்கு அதிகாரம் தந்தேன். ஆனால் அந்த அதிகாரத்தை துர்வியோகப்படுத்திக் கொண்டு நீ பாவ வழிக்கு ஈடுபடுற சமயத்தில் 4 பேர் எப்படி போகிறான் இருப்பார். உனக்கு நான் செல்வங்கள் தந்தேன், உனக்கு பண பலம் தந்தேன். எதற்காக? நீ மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக உன்னை போன்ற சக மனிதர்களையும் நீ வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் உன் பண பலத்தை கொண்டு அடுத்தவனை பொருட்படுத்தாமல், பிறரன்பை மையப்படுத்தாமல் நீ எப்படியாலும் அவனை அடிமைப்படுத்தி இருக்கின்றாய். பிச்சைக்காரனுடைய கேவலமாக நீ நடத்தி கொண்டிருக்கின்றாயே. நீ வாழ்ந்த பாவம் எந்த தெரியாதா? அதனால கட்டியதை நானே அழிப்பேன், நானே அழிப்பேன். உனக்கு நல்ல வேலை, இதோ அந்த வேலை இல்லாமல் ஆக்கிவிட்டேன். உனக்கு நல்ல கணவன், அந்த கணவன் இல்லாமல் ஆக்கிவிட்டேன். உனக்கு நல்ல மனைவி, அந்த மனைவி இல்லாமல் ஆக்கிவிட்டேன். இதா உனக்கு நல்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பம் இல்லாமல் ஆக்கிவிட்டேன். என்ன காரணங்கள்? இது அப்படியே விட்டு இருந்தென்றால் இதை விட மோசமானது இன்னும் நீ செய்து கொண்டிருப்பாய். ஆகவே இந்த அழிப்பது எதற்காக என்றால் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்காக. அழிந்து போவன் என்பதற்காக அல்ல, மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்காக. மீண்டும் உனக்கு புத்துயிர் தருகின்றேன். அதை நான் வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 6 முதல் திருவாக்கியங்கள். மூன்று ஆண்டு காலமாக கனியை தேடி வருகின்றேன், இதை வெட்டிவிடும். என்ன காரணங்கள் நாம் பார்க்கின்றோம்? திராட்சை தோட்டத்தில் என்ன செடி வைக்க வேண்டும்? திராட்சை செடி வைக்க வேண்டும். இவர் கொண்டு வைச்சது என்ன செடி? அத்தி செடி. இவர் யாரு கொண்டு வைக்க சொன்னது? பிறகு பலன் தரவில்லை சொன்ன ஒரு புத்தி இருக்கா? இல்லையே. திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடி தான் வைக்க வேண்டும். மாந்தோப்பில் என்ன செடி வைக்க வேண்டும்? அதான் வைக்க வேண்டும். தென்னந்தோப்பில் என்ன வைக்க வேண்டும்? இவரை தூக்கி அங்கே வைச்சா என்ன அர்த்தம்? இதன் வாங்கிட்டோம். அப்போ திராட்சைத்தோட அத்தி செடி வைக்கிறார் என்றால் அடை அர்த்தம் ஒன்று உண்டு. இந்த உலகம் என்பது திராட்சை தோட்டம். அத்தி செடியாக தெய்வம் உன்னை இந்த உலகில் நட்டு வைத்திருக்கின்றார். பங்கு என்பது ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தில் பங்கு குடும்பத்தில் உன்னை நட்டு வைத்திருக்கின்றார். உன்னுடைய குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம். அந்த குடும்பத்தில் கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக, மகனாக, மகளாக, அப்பனாக, அம்மனாக உன்னை தெய்வமாக நட்டு வைத்திருக்கின்றார். அங்க என்ன? அத்தி செடியாக. இனி நட்டு வைத்து செய்த காரியம் என்ன? உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மாந்தோப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இடத்தில் உனக்கு கையில் பிடிச்ச ஒரு ரோஜா செடி நான் தருகின்றேன். அந்த செடியை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பீர்கள்? உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு கொண்டு போய் வைப்பீர்கள். எங்கே பலன் தருமோ அங்கே தான் நீங்கள் கொண்டு போய் வைப்பீர்கள். இனி அங்கே வைத்துக்கொண்டு அந்த ரோஜா செடிக்கு நீங்கள் எப்பேற்பட்ட தனிப்பட்ட கவனம் நீங்கள் செலுத்துவீர்கள். அதன் அருகில் செல்வீர்கள், அதுக்கு தண்ணி ஊற்றுவீர்கள். அதன் பிறகு அந்த செடி, அந்த இலையெல்லாம் நீங்கள் காண்பீர்கள். என்ன வேண்டுமோ அதெல்லாம் சீர்கொள்வீர்கள். ஆனால் மாந்தோப்புக்கு நீங்கள் செய்ய மாட்டீர்கள், சும்மா தண்ணி காட்டி விடுவீர்கள், அப்படியே விட்டு போயிட்டே இருப்பீர்கள். ஆனால் அந்த ரோஜா செடிக்கு மட்டுமே அருகில் செல்வீர்கள், அதோடு நீங்கள் பேசுவீர்கள், அதெல்லாம் தொட்டுக்கொண்டு நீ பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பீர்கள். இதெல்லாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அத்தி செடியாக உன்னை நட்டு வைத்தீர்கள் என்றால் பர்சனல் லவ், தனிப்பட்ட முறையில் தெய்வம் செய்வது, தனிப்பட்ட முறையில் தெய்வம் காட்டுற அன்புதான் அங்கே நான் பார்க்கின்றோம். இந்த எல்லா உலகத்தில் விட உன்னை அல்லவாடா நான் உன்னை படைத்திருக்கின்றேன், உன்னை எல்லாம் சிறந்த படைப்பாக என் உயிர் மூச்சம் தந்து உன்னை வாழ வைத்திருக்கிறேன் என்றால் நீ அழிவதற்காக அல்ல, நீ வாழ வேண்டியதற்காக. அப்படி என்ன எதில் நான் உனக்கு குறை வைத்தேன்? உனக்கு நான் எதில் குறை வைத்தேன்? ஆரோக்கியம் தரவில்லையா? படிப்பு தரவில்லையா? நல்ல குடும்பம் தரவில்லையா? உனக்கு நல்ல நண்பர்கள் தரவில்லையா? நல்ல சமுதாயம் தரவில்லையா? நீ வாழ்வதற்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தனே. எல்லாம் பெற்ற பிறகு இப்ப சொல்ற வார்த்தை என்ன? ஐயோ எனக்கு துன்பங்கள் தான், ஐயோ எனக்கு வேதனை தான் சொல்கிற பொழுது எந்த அளவுக்கு கொடுத்தவனுக்கு வலி இருக்கும், எந்த அளவுக்கு வேதனை இருக்கும் என்று பாருங்கள். தெய்வம் அல்லது காரணங்கள் இங்கு பார்க்கிற பொழுது எல்லாம் செய்த பிறகு கொத்து எரு போட்டு பலன் எதிர்பார்க்கிற சமயத்தில் எதிர்பார்த்த பலன் அங்கு வரவில்லை. இறைவன் பார்த்தார், எல்லாம் செய்தேன், இடத்தை ஏன் அடைத்திருக்க வேண்டும்? பிடுங்கிவிடு, இது தேவையில்லை. இதல்லவா எத்தனை முறை தெய்வம் உன்னையும் என்னையும் மன்னித்திருக்கின்றார். எத்தனை முறை நீ நானும் போய் பாவ சங்கீதம் செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை முறை தகுதியற்ற நிலையில் அப்பத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படி இருந்த போதிலும் உன்னையும் என்னையும் தெய்வம் மன்னித்து விடுகிறார் என்றால் அது என்ன ஏமாந்த தன்மையா? ஏமாந்த தன்மை அல்ல, அன்பின் வெளிப்பாடு. எங்கன வாசிக்கின்றோம்? சாலமோனின் ஞானம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம்.
சாலோமோனின் ஞானம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லோர் மீதும் இறங்குகின்றீர். அடுத்தது, மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டு நீர் அவற்றை பார்த்தும் பார்க்காத போல் இருக்கின்றீர். அப்படி அர்த்தம் என்ன? உங்கள் வீட்டில் குழந்தைகள் குறும்பு செய்யும் போது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? பார்த்தும். அதோடைய அர்த்தம் என்ன? அவ்வளோதான். அன்பு கடங்க. பிள்ளைகள் பரீட்சையில் காப்பி அடிப்பார்கள். டீச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். டீச்சர் கண்டுகொள்ளாமல் போகிறார்கள். டேய் போடா போடா போடா, இது தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன். அவன் நினைப்பான், பார்த்தியா இப்படி காப்பி அடிச்சேன் பாத்தியா என்று. அவர்கள் பார்ப்பார்கள், பொழிச்சுப்போம், விட்டு போகிறார்கள். உன்மேல் வைத்த தனிப்பட்ட அன்பும் உன்மேல் அவர் காட்ட இரக்கம் தான் ஒழிய அவர்களுக்கு தெரியாது என்பதற்காக அல்ல, அடிக்க முடியாது என்பதற்காக அல்ல, அதல்ல. அப்படி என்றால் இறைவன் எனக்கு மன்னிப்பு தருகிறார் என்றால், குடித்து கொண்டிருக்கிற நான், விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நான், வேதனைப்படுத்துகிற நான், என் கணவனை வேதனைப்படுத்தி என் மனைவியை வேதனைப்படுத்துகிற நான், என் பெற்றோர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறார் நான், அப்படி இருந்த போதிலும் தெய்வம் என்னை மன்னிக்கிறார் என்றால், தெய்வம் என்னை அதிகாரத்தில் இருக்க வைத்திருக்கிறார் என்றால், தெய்வம் எனக்கு இன்னும் பணத்தை தருகிறார் என்றால், அதோட என்னுடைய மிடுக்கல்ல, மாறாக தெய்வம் என் மேல் வைத்த அன்பிதான் காரணம் ஒழிய வேறு எதுவுமே அங்கில்லை. அந்த அன்புக்கு எதிராக அல்லவா நீ நான் இந்த நிமிடம் போய் கொண்டிருக்கின்றோம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் ஆண்டவரே துன்பங்கள் என்று நீ காயப்படுத்துகிற சமயத்தில் தெய்வம் வேதனைப்படுத்துகிறார். சொல்ற வார்த்தை, நான் கட்டியதை நானே அழிப்பேன். தேவையில்லை, நானே அழிக்கின்றேன். அது எனக்கு உரிமை உண்டு. நான் கட்டியதை நான் எடுப்பேன். நான் நட்டு வைத்தேன், அது பலன் இல்லாமலே நானே ஆக்கி விடுவேன், பலனாமல் ஆக்கி விடுவேன். பயங்கரமான ஒரு வார்த்தை. அன்பாந்தர்களே, எந்த அளவுக்கு தெய்வத்தை நீ நான் வேதனைப்படுத்திருப்பார்கள். பாருக்கு சொல்ற வார்த்தை, அவனுக்கு என்ன குறை இருந்தது? பெரிய ஒரு இறைவாக்கினருடைய செக்ரட்டரியாக இருந்த போதிலும் அவனுக்கு கிடைக்கிற அந்த வேதனைகள் அவன் பார்த்தான். ஐயோ, இதெல்லாம் தாங்க முடியாது. இது புரிந்து கொள்வதற்காக எடுத்து படிங்கள். எரேமியா புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். நான் ஒரு சில வாக்கியம் நானே சொல்கிறேன், நானே படிக்கின்றேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட அது ஃபுல்லாக நீங்கள் 36ஆவது அதிகாரம் வீட்டில் போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் அது குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்கின்றேன். அப்போ அந்த புரிந்து கொள்வதற்காக ஏட்டுச்சுவரில் அது 36ஆம் அதிகாரம் 1-2. நீ ஏட்டுச்சுருள் ஒன்றை எடுத்துக்கொள், நான் உன்னோடு பேச தொடங்கின நாள் முதல், அதாவது யோசியாவின் நாட்கள் தொடங்கி இந்நாள் வரை இஸ்ரேலை குறித்தும் யூதாவை குறித்தும் மற்ற எல்லா நாடுகளை குறித்தும் நான் உனக்கு உரைத்துள்ள சொற்கள் எல்லாவற்றையும் அச்சுருளில் எழுது. கிளியர்? என்னவென்று, யூதா வீட்டாருக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள எல்லா தண்டனைகள் பற்றியும் அவர்கள் அனைவரும் கேள்வி உற நேர்ந்தால் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பக்கூடும். அப்பொழுது அவர்கள் குற்றங்களையும் பாவங்களையும் நான் மன்னிப்பேன். நீ செய்கிற குற்றங்களுக்கும் நீ செய்கிற பாவங்களுக்கும் என்ன தண்டனை வரும் என்பதை அதை ஏற்றுச்சூரில் எழுது. அதை அவங்க படிக்கிற சமயத்தில் கேட்கின்ற பொழுது அவர்கள் இதை செய்வார்கள், அதிலிருந்து விட்டு மாறுவார்கள். அப்போ தண்டனையும் கற்றலும் தெய்வம் தருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை என்னது? நீ நான் அழிந்து போவதற்காக அல்ல, மாறாக அன்பின் வெளிப்பாடு. இது நீ செய்யக்கூடாது என்று சொல்ல காரணம் தன் வழி வேறு கிடையாது. ஃபைன் போடுகிறார்கள். ரோடு கிராஸ் பண்ண இந்த மாதிரி ஃபைன், டிராஃபிக் ரூல்ஸ் எதிராக போனால் அவனுக்கு ஃபைன் போடுகிறார்கள். எதற்காக? நீ செய்யக்கூடாதுக்காக. நீ அட்வான்ஸாக பே பண்ணிட்டு நீ தப்பு பண்ண நம்ம நம்ப முடியும். அதுக்கு நான் அது 200 ரூபா தானே, அதனால நாங்கள் வச்சுக்கோ, 400 ரூபா வச்சுக்கோங்க, நான் அது தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கின்றேன். அப்போ நீ அங்கே தப்பு பண்ணிவிட்டு அந்த லஞ்சமும் கொடுத்து நீ போகிற சமயத்தில் லஞ்சம் கொடுக்கறதும் சரி லஞ்சம் வாங்குறதும் சரி எல்லாம் அங்கே மாட்டுகிறார்களே, எல்லாம் அழிந்து போகிறார்களே. எதுக்கு நான் அந்த சட்டத்தை போட்டேன்? அழித்து விடு, தினம் வாங்கின்றோம். இனி அப்போ அந்த சட்டங்கள் எல்லாம் நீ எழுதி வை. பிறகு அப்படியே படித்து வந்த 6வது வாக்கியம், ஆதலால் நீ அங்கு போ, நோன்பு நாள் அன்று அங்கு குழுமி இருக்கும் மக்களின் செவிகளில் விழும்படி நான் சொல்ல சொல்ல நீ எழுதி வைத்த ஆண்டவரின் சொற்களை ஏற்றுச்சொல்லில் என்று படித்து காட்டு. தம் நகரில் இருந்து அங்கு வரும் யூதா மக்கள் அனைவரும் கேட்கும்படியும் நீ அதை வாசித்து காட்டு. ஒருவேளை அவர்கள் ஆண்டவர் திருமுன் விழுந்து மன்றாடவும் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பவும் இயலும். ஏனெனில் ஆண்டவர் கடும் சினம் முற்று சீற்றம் கொண்டு இம்மக்களுக்கு தீங்கு வருவிப்பதாக அறிவித்துள்ளார். அப்போ அவர்கள் மனம் மாறுவதற்கு இது வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே அந்த ஏற்றுச்சொல்லில் உள்ளதை நீ வாசி காட்டு. மக்களே, பைபிள் படித்தால் இது வரும்.
நீ இறை வார்த்தையை படிக்கிற சமயத்தில் நன்மை எது தீமை எது என்பது தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்துகிற சமயத்தில் அந்த நன்மை நான் எப்படி செய்ய வேண்டும், அந்த தீமை நான் எப்படி தவிர்க்க வேண்டும், அந்த தீமை எந்தெந்த வடிவத்தில் கடந்து வரும், அந்த வடிவத்தில் அந்த தீமைகளை எப்படி கண்டு அடையாளம் கண்டு கொண்டு எப்படி நான் ஜெயிக்க வேண்டும், அந்த சூழலுக்கு ஆளாகாமல் எப்படி வாழ வேண்டும், அத்தனையும் தெய்வம் உனக்கு இதாயில் தந்திருக்கின்றார். கண்டுபிடிக்காமல் இருப்பது யாரு? உன்னுடைய தவறு, தெய்வம் அல்ல. அதுக்கெல்லாம் காரணங்கள். அப்போ இது தந்திருப்பது எதுக்காக? புக்கெல்லாம் பைபிள் என்பது என்னது ஷெல்ஃபில் வைக்க வேண்டியது ஒரு சம்பவம் அல்ல, மாறாக எடுத்து வாசிக்க வேண்டியது. அதான் திருச்சபை சொல்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, பைபிள் இஸ் ஏ லவ் லெட்டர். அதான் அழுத்தந்தை சொன்ன நினைக்கின்றேன். பைபிள் ஒரு காதல் கடிதம். காதல் கடிதம் படிச்சிருக்கீங்களா? காதலித்து திருமணம் செய்தவர்கள் கை தூக்கி பார்ப்போம். ஒன்றும் இல்லையா? நான் முன்னாடி உட்காந்து முன்னாடி வைக்கத்த வேறு, அதில் ஒரு தனி த்ரில் இருக்குல்ல. நான் காதலிக்கவில்லை, நான் சும்மா ஒரு இது சொல்கின்றேன், அவ்வளோதான். அதில் ஒரு அதை நான் காலேஜ் படிக்கிற சமயத்தில் என் கூட இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் கூட இருப்பார்கள். நான் படித்தது சென்னை லவ்விலா கல்லூரியில். அங்கே நான் சொல்லியிருக்கின்றேன் எனக்கு உங்களுக்கெல்லாம். அங்கே தான் படித்தேன். அப்போ அந்த புட் ஸ்டாக் எல்லாம் அங்கே இருக்கும். அப்போது அந்த படம், அந்த எந்த படம் அது, நான் படித்தது 88. அப்போ அந்த இந்த படம் என்னது, அந்த எங்கள் காதல் புனிதமானது புனிதமானது புனிதமானது, அது என்னது, எது மத்தேயு 4:10 அது தெரியாது. குணா 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 அப்போ நடந்தது பிறந்திருக்கவே மாட்டீங்க. அது குணா. அப்போ அந்த காதல். அப்போ அதில் என்ன, அந்த ஃபர்ஸ்ட்ல என்ன, கண்மணி அன்போடு காதலன் லெட்டர் நான் ஜின்னு எழுது. அப்போ இவன் எழுதுவான், மச்சான் எழுதுறான். அவன் செமினாரில் சேரல, அப்போ இல்லை மச்சான் எழுதுறான் எல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுப்பான். டிங்குன்னு போட்ட உடனே அது படித்து பார்க்கும், சிரிக்கும். மச்சான் சிரிக்குதுறான், மறுபடியும் கசிக்கு தூக்கி போட்டு வச்சுரா, அடுத்த ஆளை பாரு. இது சும்மா அந்த காலேஜ் லைஃப்பை நம்ம எல்லாரும் நடக்கிற காரியங்கள் தானே. அது பார்க்குறபோது ஒரு சந்தோஷம். காதல் கடிதம் பார்க்குறபோது அது ஒரு சந்தோஷம். தெய்வம் தருவது தான் காதல் கடிதம். தன்னுடைய மக்களுக்கு தெய்வம் தந்திருப்பது 10 கட்டளைகள், காட்ஸ் ரெவலேஷன். தெய்வம் தன் மக்களை எப்படி அன்பு செய்கிறார் என்பதையும் மனிதர்கள் கடவுளை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதும் தான் இந்த 10 கட்டளைகள். அதான் காட்ஸ் ரெவலேஷன். இதான் கத்தோலிக்க திருச்சபை கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லி தருவது. இதனுடைய அர்த்தங்கள். அப்படி என்றால் அந்த கடிதத்தை தெய்வம் நம் படிக்கிற சமயத்தில் கிருபை கிடைக்கும். இனி 8வது, இறைவாக்கின எரேமியா கட்டளையிட்டு இருந்தவாறு நேரியவன் மகன் பாருக்கு அது வாசிக்கிறது. அது அப்படியே போட்டோம், அப்படியே போயிட்டு வந்துட்டு டிகிரி 16வது வாக்கியம். எல்லா சொற்களையும் அவர்கள் கேட்டு திகில் உற்று ஒருவரை நோக்கினர். பின் பாருக்கை பார்த்து, இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அரசரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றார்கள். தொடர்ந்து அச்சொற்கள் எல்லாவற்றையும் நீ எவ்வாறு எழுதினாய், அவன் சொல்ல நீ எழுதினாயா என்று அவர்கள் பாருக்கே வினவராக. அவன் என்றால் யாரு? எரேமியா சொன்ன நீ எழுதினாயா? ஆமாம், எரேமியா சொல்லத்தான் எழுதினார். அப்போ ஏற்கனவே அரசர்களுக்கு எரேமியா யாருன்னு தெரியும், எந்த அளவுக்கு உயர்ந்த நபர்கள் தெரியும், அவனோட செக்ரட்டரி ஒன்று நீயும் தெரிந்த உயர்ந்த இடத்தில் இருக்கிற உன்னை மீண்டும் கேட்கிறார்கள். எப்படி? அவனை கைது செய்து இதெல்லாம் நீ செஞ்சேன்னு அடி கிடைக்கிறது. கேஸில் ஒரு அதிகாரி மாற்றுற சமயத்தில் மாற்றுறது யார்? டிரைவரும் மாட்டுவார்கள். என்ன நடந்தது ஏது கேட்ட 1008 கேள்வி கேட்டுக்கொண்டு டிரைவரும் குடைந்திருப்பார்கள். நான் வெறும் ஒரு டிரைவர் தாங்க, எனக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இருக்கோ இல்லையோ நீ வர வேண்டும், அங்கே விசாரித்து வர வேண்டும். ஏன் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் நாசமாக்குகின்றேன்? கரெக்டு தானே? நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, எல்லாம் இவர் தான் செய்திருக்கின்றார். நான் சும்மா வண்டி ஓட்டி போனேன், என்னை பிடிச்சி என்ன ஏன்னு கேட்குறாங்க. இப்போ இன்னொரு கேஸ் நடந்துக்கிட்டு இருப்பார். அப்போ நான் என்ன தவறு செய்தேன்? அவர்கள் செய்திருக்க நான் போய் பழி மாட்டி கொண்டிருக்கிறேன். நான் எங்கே போக முடியும்? தான் மனைவினில்லை. இனி அடுத்தது, அதற்கு பாருக்கு எரேமியா சொல்ல இவற்றெல்லாம் நான் மை கொண்டு ஏற்றுச் சுருள் எழுதினேன் என்று மறுமொழி கூறினார். அப்பொழுது தலைவர்கள் பாருக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாதிருக்கட்டும் என்றார்கள். அப்போ அவர் இறைவாக்கினை காப்பாற்றுகிறார்கள். அரசர்கள் உன்னை கொன்று விடுவார்கள், நீ செய்த காரியங்கள் இப்படி நீ செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உனக்கு அறிவு தான் வரும், அதனால் விட்டு போய்விடு, நீயும் எரேமியாவும் ஓடி போய்விடுங்கள். செக்ரட்டரி என்ன பண்ண முடியும்? தெய்வம் வெளிப்படுத்துற அவருக்கு, அவர் என்ன வெளிப்படுத்தினாலோ அது நான் எழுதினேன். நானல்ல இதுக்கெல்லாம் காரணங்கள். தெய்வத்தை தான் நீ பிடிக்க வேண்டும். என்ன பிடிச்ச என்ன பிரயோஜனம்? நான் வெறும் ஒரு டிரைவர் தான், எனக்கு எதுவும் தெரியாது. என்னையும் பிடிக்கிறாய், எடா நீயும் போ, இல்லை உனக்கும் ஆபத்து வரும். இதல்லவா உனக்கும் இடம் கிடைக்கிறது.
ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற போது, குடும்பத்தில் பணி செய்கிற போது அவன் செய்த காரியத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் வழி தவறி போகிற சமயத்தில் பெற்றோர் உனக்கு அவமானம் வருகிறது. அப்பன் குடித்து கொண்டு விழுகிற சமயத்தில் குடும்பத்தில் இதோ அசிங்கம் ஏற்படுகிறது. மனைவிக்கு அசிங்கம், பிள்ளைகளுக்கு அசிங்கம், பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள். அப்பன் நீ குடிக்கிற காரணத்தினால, நீ குடிச்சு விட்டு கிறிஸ்துமஸ்க்கு ஈஸ்டருக்கு நீ குடித்து விட்டு வருவாய், அதாவது பொங்கல், இனி குடிச்சு விட்டு நீ வந்து நிற்கிற சமயத்தில் குடும்பத்தில் அசிங்கம் யாருக்கு? குடும்ப அங்கத்தினர்களுக்கு. ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற நீ பெரிய பங்கு பெறவையிலும் மற்ற வின்சென்ட் பால் சொசைட்டியிலும் மற்ற எல்லா இடத்திலும் பணி செய்கிற நீ குடிச்சு கும்மாளம் அடிக்கிற சமயத்தில் அசிங்கம் யாருக்கு? பங்கிற்கு அசிங்கம் ஏற்படுகிறது. அப்படி அவமானப்படுத்துகிற சமயத்தில் தெய்வம் வேதனைப்படுத்துகிறார். அந்த பிள்ளைகளிலும் அந்த பையனுடைய அந்த நபருடைய குடும்ப அங்கத்திலும் வேதனைப்படுகிறார்கள். அப்பன் குடிகாரன், நான் என்ன செய்தேன்? எங்க அப்பன் திருடன், நான் என்ன செய்தேன்? இதோ என் தாய் விபச்சாரி, நான் என்ன செய்தேன்? எங்க அப்பன் நடுரோட்டில் சண்டைப்பட்டு கொண்டிருக்கின்றான், நான் என்ன செய்தேன்? நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன். என் பிள்ளைகள் வழி தவறி போனார்கள். பெற்றோர்கள் நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தோம், கேட்கவில்லை. நாங்கள் என்ன செய்தோம்? எதற்காக எங்களை ஒதுக்குகிறீர்கள்? எதற்காக எங்களை பழிக்கிறீர்கள்? எதற்காக எங்களுக்கு இடமே தராமல் இருக்கின்றீர்கள்? என் கணவன் செய்த குற்றத்துக்கு நான் பலியாக வேண்டுமா? என் மனைவி செய்த பாவத்துக்கு நான் பலியாக வேண்டுமா? என் பிள்ளைகள் செய்த தார்மர வாழ்க்கைக்கு நாங்கள் எங்கள் குடும்பம் அவமானப்பட வேண்டுமா? நீ கேட்கிற கேள்விகள் தெய்வம் சொல்ற வார்த்தை ஆமாம். இதன்னு கடந்து பாரும். அடுத்த வார்த்தை செயலர் அப்படியே போட்டு மரமணி அரசனும் அப்படியே ஏற்று சுருள் அப்படியே போட்டு 26வது வாக்கியம். மாறாக எழுத்தர் பாருக்கையும் இறைவாக்கின எரேமியாவையும் பிடித்து வருமாறு அரசனின் மகன் எரோக்மேல் மகன் செராயா அப்பதேல் மகன் என்னெல்லாம் பேரு செலாமியா ஆகியோருக்கு அரசன் கட்டளையிட்டான். ஆண்டவரோ அவர்களை மறைத்து வைத்திருந்தனர். தீமைகளிலிருந்து தெய்வம் மனிதர்களை காப்பாற்றுவார். தன்மேல் நம்பிக்கை வைத்து யார் வாழ்கிறார்களோ அவர்களை தெய்வம் காத்து கொள்வார். எந்த சூழல் இருந்தாலும் சரி, தெய்வம் அவர்களை மறைத்து வைத்து எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காத்துக்கொள்வார். அன்பு மனைவியே, கணவன் வழியாக உனக்கு ஆபத்து வருது என்றால் இது உனக்கு அங்கே ஆபத்து வராமல் தெய்வம் காத்துக்கொள்வார். காரணம், நீ யார் மேல் நம்பிக்கை வைக்கின்றாய்? கடவுள் மேல். நீ அங்குத்தான் இருக்க வேண்டும். பாருக்கு அது உணர்ந்தானா? அது உணரவில்லை. அவன் உணரவில்லை. இதோ அரசன் முன்னாடி என்னை கேட்கிறார்கள், என்னை ஊரை விட்டு போன்னு சொல்வார்கள், என்னை மிரட்டுகிறார்கள். எதற்காண்டவரை இந்த துன்பத்தின் மேல் துன்பம் வந்து கொண்டு இருக்கிறது. நான் நினைத்தேன் எரேமியாவுக்கு நான் செக்ரட்டரியா இருக்கும்போது நல்ல பேரு புகழும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அங்கு இருக்கிற சமயத்தில் எனக்கு கிடைப்பதோ வேதனைகள், காயங்கள் தான். வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழல் தான் அங்கு பாருக் அங்கு இருக்கின்றான். இப்போ மறுபடியும் அந்த படிகள் 45ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் மறுபடியும் படித்து 4வது வாக்கியத்துக்கு போங்கள். நானே அழிப்பேன், நானே பிடுங்குவேன். அடுத்தது, இந்த நாடு முழுவதற்கும் இவ்வாறு எப்படி என்றால், அந்த ஒரு நாம் தனிப்பட்ட மனிதன் அல்ல, இந்த நாடே அந்த மாதிரி அழிந்துதான் போகிறது. இறைவன் எதிர்பார்த்தார், வேதனை அனுபவிக்கின்றார். எசையா புஸ்தகம் நமக்கு எல்லாம் தெரிந்த வார்த்தை. எசையா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியங்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை. விண்வெளியை கேள், மண்ணுலகை செவி கொடு, ஆண்டவர் திருவாய் மொழிந்து சொன்ன வார்த்தை. அடுத்தது, நான் பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து அர்த்தம் ரிபெல்லியன் அர்த்தம் வேணுமென்றே போகிறார்கள். தெரியும், அப்பன் என்று தெரியும், அம்மா என்று தெரியும், கணவன் என்று தெரியும், மனைவி என்று தெரியும், தெரிந்தே அவருக்கு எதிராக போகிறார்கள். குடிப்பது பாவம் என்று தெரியும், விபச்சாரம் செய்ய தவறு என்று தெரியும், இப்படி செய்வது தவறு என்று தெரிந்தே இதா செய்கிறார்கள். அப்பன் அம்மாவுக்கு தெரிந்தே படிப்பதை விட்டுக் கொண்டு போய் காதலிக்கிறார்கள். தவறு என்று தெரிந்தே அது செய்கிறார்கள், தெரியாமல் அல்ல. மனைவி சொல்வாள், என்னங்க வேண்டாங்க, குடிக்காதீங்க, வேண்டாங்க, நீ போடி, எனக்கு தெரியும். கணவன் சொல்வார், ஏண்டி அமைதியா ரெடி, இப்படி கத்தாத, அமைதியா ரெடி, போயா, எனக்கு தெரியும். இதா சொல்வார்கள். வேண்டும் என்று முழு அறிவோடு தான் பாவம் செய்கிறார்கள். இந்த மக்கள் தெரிந்தே இந்த தவறு செய்கிறார்கள். ரிபல்லியன், எனக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் எதிராக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடே இது போகிறது.
பிடுங்கிவிட நான் தீர்மானம் எடுத்து விட்டுக்கிறேன், அழிக்க நான் தீர்மானம் எடுத்து விட்டேன். அடுத்த வார்த்தை, காளை தன் உடைமையாளரை அறிந்து கொள்கிறது, எஜமானனை தெரிந்து கொள்கிறது, ஆனால் என் மக்களோ என்னை அறிந்து கொள்வதும் இல்லை, என்னை புரிந்து கொள்வதில்லை. மீண்டும் இதே வார்த்தையை வாசிக்கிறோமே எங்க லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34. எருசலேம் எருசலேமே, இயேசு சொல்ற வார்த்தை, எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினர் கொள்ளும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிந்து கொள்கின்றாயே. உன்னிடம் அனுப்பப்பட்டவரை கல்லால் எப்படி வார்த்தையால் நீ காயப்படுத்துகின்றாயே. உனக்கு நான் அனுப்பினேன், நீ நன்றாக இருக்க வேண்டியதற்காக உன் பங்கில் நான் அருத்தந்தையை அனுப்பினேன், இதோ உன் பங்கில் பணியாற்ற பல மனிதர்களை நான் அனுப்பினேன். ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? வார்த்தையாலும் சரி உடல் வழியாகவும் சரி அந்த மனிதனை, உன்னிடத்தில் அனுப்பின மனிதனை கல்லால் இருந்து கொள்கின்றாயே, வார்த்தையால் காயப்படுத்துகின்றாயே, என்னுடைய வார்த்தைகள் எடுத்து சொல்கின்ற அவனை அசிங்கப்படுத்துகின்றாயே. நீ இப்படி பேசக்கூடாது, எப்படி செய்யப்படக்கூடாது என்று அவனை நீ தடை விதிக்கின்றாயே. என்னுடைய வார்த்தைகளை அவனுக்கு நான் கொடுக்கிற சமயத்தில் நீ யாரு அவனை தடை செய்ய? உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? சாத்தான் அல்லவா அது செய்திருக்கின்றான். நீ அவனுடன் இருந்து கொண்டல்லவா அருத்தந்தைக்கு எதிராக, அருக்கண்ணைக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக இன்றும் நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி செயல்படுற சமயத்தில் தெய்வம் பார்க்கின்றார், நான் கட்டியதை நானே அழிப்பேன், எனக்கு தேவையில்லை. ஏமாந்த தன்மையை தெய்வம் வேதனைப்படுகின்றார். இதெல்லாம் பார்க்கின்ற எருசலேமே எத்தனை முறை, இனி அடுத்த வார்த்தையை படியுங்கள், கோழி தன் குஞ்சுகளை நானும் இதோ எத்தனை முறை நான் உன்னை அணைக்க அரவணைக்க ஆசைப்பட்டு உனக்கு விருப்பமே இல்லையே, உனக்கு விருப்பமே இல்லையே, உன் இஷ்டத்துக்கு நீ போய் கொண்டிருந்தாயே, அதனால எனக்கு நீ தேவையில்லை, இதா பிடுங்கிவிடு, பிடுங்கிவிடு. இப்பேற்பட்ட வேதனையில் நான் இருக்கிற சமயத்தில் நீ சொல்ற வார்த்தை என்பது என்ன? இப்ப படிங்கள் 5வது வாக்கியம், நீ மகத்தானை பற்றி அல்லவா தேடிக்கொண்டிருக்கின்றாய். அப்படி என்றால் எனக்கு பேர் வேண்டும், எனக்கு புகழ் வேண்டும், எனக்கு நன்மை வேண்டும், இதெல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்றாய். உன் வீடு எப்படி கிடக்குதுன்னு பாரு, உன் குடும்பம் எப்படி கிடக்குதுன்னு பாரு, நீ வாழ்கிற சமுதாயம் எந்த அளவுக்கு கேடு நிறைந்திருக்குன்னு பாரு, எங்க நன்மைகள். அப்படி என்றால் நீ உன்னை மட்டுமே மையப்படுத்திக் கொண்டாய், நான் மட்டும் நன்றாக இருந்த போதும் சொல்கின்றாயே. அதற்காக அல்ல நான் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருப்பது, அதற்காக நான் உன்னை தேர்ந்தெடுப்பது. ஆனால் தான் தெய்வம் சொல்ல கண்டிக்கின்றார், நீ அப்படி இருக்கக்கூடாது. அதான் அடுத்த வார்த்தை, தொடர்ந்து படியுங்கள். எல்லா மனிதருக்கும் நான் தண்டனை அளிப்பேன், நல்லவனுக்கு அல்ல. நீ அப்படி இருக்கக்கூடாது, மகத்தானது மட்டும் நீ தேடுறியாயே, நீ அப்படி செய்யக்கூடாது, அது தவறு. நான் மட்டும் நன்றாக இருந்த போதும் அல்ல, அப்படி இருக்காத. ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீ, ஆணைத்து வருகிற நீ, அதிகாரம் தந்து பெற்றிருக்கிற நீ, பங்கில் அதிகாரம் பெற்றிருக்கிற நீ, வேலை செய்கிற இடங்களில் உன்னுடைய அலுவலங்களில் அதிகாரம் பெற்றிருக்கிற நீ, எனக்கு நான் மட்டும் நல்ல போதும், என் குடும்பம் மட்டும் தான் போதும், என் கீழே இருக்கிறவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று அந்த தவறான எண்ணத்தை ஒரு நாளும் இருக்காத. இதோ நீ மட்டுமல்ல, உன் வழியாக மற்றவர்கள் வாழ வைப்பதற்காகத்தான் உனக்கு கிருபைகளும் சத்தியம் நான் தந்திருக்கின்றேன், உனக்கு திறமையும் நான் தந்திருக்கின்றேன். உன்னுடைய திறமை வழியாக அடுத்தவரை வாழவை, உனக்கு வரங்களும் கனிகளும் கொடைகளும் தருகின்றேன். எதற்காக? அதெல்லாம் மற்றவர்களை வாழ வைப்பதற்கான ஒழிய நீ மட்டும் வாழ்வதற்காக அல்ல, நீ மட்டும் வாழ்வதில்லை. அப்படி என்றால் என்னை தெய்வம் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருப்பது எதற்காக என்றால் நான் மட்டும் வாழ்வதற்காக அல்ல, என் வழியாக அடுத்தவளை வாழ வைப்பதற்காக. இதான் மக்களே கிறிஸ்துவனுடைய அர்த்தங்கள். நான் மட்டுமல்ல, என் வழியாக மற்றவர்கள் வாழ வேண்டும். அந்த மற்றவர் என்பது யாரு? முதலில் உன் குடும்ப அங்கத்தினர்கள், 2வது உன் அன்பியத்தில் இருக்கிறவர்கள், 3வது உன் பங்கில் இருக்கிறவர்கள், 4வது இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்கள் ஒருத்தரையும் இருக்க வேண்டும். எங்க ஆரம்பமே அடி வாங்குது, ஆரம்பமே அடி வாங்குறதே. அடுத்த வார்த்தை படியுங்கள், நீ எங்கு சென்றாலும் அங்கு நான் உணர்வேன். அதுக்கு முன்னாடி என்ன வருகிறது? எல்லா மனிதர்களுக்கும் நான் தண்டனை தருவேன். எல்லா மனிதர்களுக்கும் என்ன அர்த்தம்? குறிப்பிட்ட எல்லா மக்களும், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் தண்டனை உண்டு. உனக்கு மட்டும் இல்ல, நீ நீதிமான் என்று நினைக்கின்றாயே, உனக்கும் தண்டனை உண்டு. ரோமியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை திருவாக்கியங்கள். யாராவது ஒருத்தர் படிங்கள். ரோமியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை திருவாக்கியங்கள். ஆகையால் பிறர் குற்றவாளி என தீர்ப்பளிப்போரே, நீ யாராய் இருந்தாலும் சரி, சாக்கு போக்க சொல்ல உனக்கு அங்கு வழியே இல்லை.
நீ யாராக இருந்தாலும் சரி, சாக்கு போக்கு சொல்ல உனக்கு அங்க வழி இல்லை. நீ அதிகாரியா இருக்கலாம், கீழே நில நபராக இருக்கலாம், பணம் படைத்தவனாக இருக்கலாம், படிக்காதவன் எப்படி வேணா இருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் சரி, சாக்கு போக்கு சொல்ல உனக்கு அங்க அதிகாரம் இல்லை. அடுத்த வார்த்தை, ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கே தண்டனை அளிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? எப்படி? பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு நபரை நீங்கள் சுட்டி காட்டுகிற சமயத்தில் இந்த விரல் அங்கே போகுது, மீதி 3 விரல் எங்கே? இங்கே வருது. இன்னொன்று எங்கே போகுது? தெய்வத்துக்கு. மெஜாரிட்டி எங்கே? உன்னதான். நீ சுட்டி காட்டுகிற ஒரு நபரை சுட்டி காட்டுற சமயத்தில், எடா இங்க பாரு, மீதி 3 விரல் உன்னை அல்லவா தாங்கி கொண்டிருக்கிறது, நீயும் அதே நிலையில் இருக்கிற என்பதை நீ மறந்து விட்டாயா? நீ அதே பாவத்தில் இருக்கிற என்று நீ மறந்து விட்டாயா? அதான் வார்த்தை. இந்த பேச்சு அப்படியே வைத்து உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. எபிரேயர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினைக்கால் கூர்மை உள்ளது. அதாவது இரு பக்கமும் அறிவிக்கின்றவனை தாக்கும், கேட்கின்றவனையும் தாக்கும். இப்ப நான் சொல்கின்றேன், குடிக்காத என்று நான் சொல்கிற சமயத்தில் என்னால் எப்போது குடிக்காதன்னு சொல்ல முடியும்? நான் குடிக்காமல் இருக்கின்ற போது. நானே குடித்தேன் என்றால் என்ன கதி என்னால் சொல்ல முடியுமா? குடிங்க, ரொம்ப வேண்டாம், போச்சா உண்டுக்கு என்னது, குடிங்க ரொம்ப வேண்டாம், அதிலே முடிந்து விட்டது. குடிக்காத என்றால் குடிக்காத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெட்டு 1 துண்டு 2 தான் இருக்க வேண்டும். இறை வார்த்தை நஞ்சா மஞ்சா மாதிரி ஜால்ற அடிக்கிறல்ல இறை வார்த்தை, நீயும் நானும் புரிந்து கொண்டு போக வேண்டும். இதான் பங்கிட்டோம். அடுத்து அங்கே எது படிங்கள், அந்த ரோமியருக்கு திருமுகம். தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்காக செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, இத்தகைய செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதென்று உங்களுக்கு தெரியாதா? நீ எப்பேற்பட்ட நபர்தான் சரி, உனக்கும் அதை எல்லா மனிதர்களுக்கும் நான் தண்டனை தந்தே தீருவேன். அது யாராக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட நபர் இருந்தாலும் சரி, அப்படி இருக்கிற, ஆனால் உன்னை மட்டும் நான் காத்துக்கொள்வேன். இதுதான் தெய்வம் சொல்ற வார்த்தை. ஆனால் பாருக், உன்னை நான் காத்துக்கொள்வேன், உன் உயிரை மற்றவர் கொள்ளை பொருளாக நான் மாற்றி விடுவேன். எந்த அளவுக்கு தெய்வம் தான் தேர்ந்தெடுக்க மற்றவர் மீது சொல்கிறார். ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை என்ன? ஐயோ நான் இப்படி ஆகிவிட்டனே என்று. அப்போ இதனுடைய அர்த்தம் என்பது, திருச்சபை சொல்கிற அர்த்தம் ஒன்றே உண்டுத்தான். உன்னுடைய அனுபவிக்க அந்த வேதனையானது என்னுடைய வேதனையில் நீ பங்கு பெறுகின்றாய் ஐயோ என்று. என்கிற வாசியம் கொலோசியர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம். கொலோசியர் 1:24. உங்க பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது, திருச்சபைக்காக வேதனை உற்றார், அவர் மேலும் படவில்லை வேதனையை என் உடலில் ஏற்று நான் அதை நிறைவு செய்கின்றேன். அப்படி என்றால் நான் பட வேண்டிய வேதனையைத்தான் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் குடும்பத்தில், உன் கணவன் வழியாக, உன் மனைவி வழியாக, உன் பிள்ளைகள் வழியாக, உன் பெற்றோர்கள் வழியாக, இது சமுதாயம் வழியாக நான் பட வேண்டிய வேதனையைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். அதனால் என்னுடைய வேதனையில் நீ பங்கு பெறுகின்றாயே, அந்த ஒரு உன்னதமான நிலைக்கு நீ கடந்து வா. எனக்கு இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் சொல்லி உன்னை மையப்படுத்தி, புகழை மையப்படுத்தி போகாத, என்னுடைய அழைத்திற்கு நீ கடந்து வா. அன்பு மக்களே, இன்று நீ அனுபவிக்கின்ற வேதனைகள், இன்று நீ அனுபவிக்கிற பல துன்பங்கள், பல ஏமாற்றங்கள், பல காயங்கள், அத்தனையும் இறைவன் இப்போது உன் வாழ்க்கையில் பட்டு கொண்டிருக்கிற வேதனைகள். தெய்வமே, அந்த வேதனை அல்லவா நீ எனக்கு தந்திருக்கின்றாய். நன்றி ஆண்டவரே, உன் வேதனையில் நான் பங்கு பெறுகின்றேன், அந்த சக்தி தந்ததற்காக நன்றி என்று சொல்லிக்கொண்டு இறைவனுக்கு நன்றி மட்டும் சொல்லு. தெய்வம் உனக்கு சௌக்கியம் தருவார். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு கேள்வி மட்டும் ஒரு நாளும் அங்கே வரவே கூடாது. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த பாடலை உங்களால் எழுந்து நில்லுங்கள். உங்கள் பார்வை பாடுபடு சுரூபத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். வேற எங்கேயும் பார்க்காதீர்கள். பாடுபடு சுரூபத்தை மட்டுமே உற்று நோக்குங்கள். உங்கள் பார்வை அங்கு மட்டும் செலுத்துங்கள். வேற எங்கேயும் பார்வை செலுத்தாதீர்கள். உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் இதா இயேசு தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த சிலுவையில் இருக்கின்ற தெய்வத்தை மட்டுமே உற்று நோக்குவோம். தெய்வமே,
எப்பேற்பட்ட வேதனையோடு நான் அங்கு இருக்கின்றேன், எப்பேற்பட்ட வேதனை அவமானத்தோடு நான் வந்திருக்கின்றேன், அத்தனையும் விட்டுக் கொடுங்கள். இறை சன்னதியில் ஒப்பிடுகிற சமயத்தில் தெய்வம் உனக்கு விடுதலையும் சௌக்கியங்களையும் தருவார். உன்னுடைய காயங்கள், உன்னுடைய அவமானங்கள், உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் மனதில் கொண்டு வா. நீ அனுபவிக்கின்ற வேதனைகளை மனதில் கொண்டு வா. கண்களை மூடாமல் இயேசுவை உற்று நோக்கி கொண்டிரு. வேற எங்கேயும் பார்வை திருப்பாத. பாடுபடு சிறுவத்தில் மட்டுமே இயேசுவை பார்த்து கொண்டு இந்த பாடல் வரிகளை பாடி தியானிப்போம். தெய்வம் சௌக்கியங்கள் இதா உனக்கு வெளிப்படுத்துவார். சிலுவை மரத்தினிலே இயேசுவை உம்மை காண்பேன். சிலுவை மரத்தினிலே இயேசுவை உம்மை காண்பேன். துன்பமென்னும் சொல்லினைத்தான் இன்பமாய் மாற்றிடுவே. சிலுவை மரத்தினிலே இயேசுவை உம்மை காண்பே. ஆண்டவரே, கடல் போல் துன்பங்கள் என்னை சூழ்ந்துகின்ற பொழுது, அந்த கடலில் நான் துன்பத்தின் காரணமாக நான் மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது, கலங்கரை விளக்காக நீ கரையில் அங்கு இருக்கின்றீர். கடலில் மூழ்கிற என்னை நீ தம்மை காத்துக்கொள்வீர். நான் நீந்தி வருவேன். கலங்கரை விளக்காக இருக்கிற சிலுவையை நோக்கி கொண்டு நான் நீந்தி வருவேன். துன்பத்தை கண்டு நான் துவண்டு போக மாட்டேன். என் வாழ்க்கையில் நடக்கிற அவமானத்தை கண்டு நான் ஒரு நாளும் கலங்கி நிற்க மாட்டேன். காரணம், நீ என்னோடு இருக்கின்றீர். கடல் போல் துன்பங்கள் என்னை சூழ்ந்து போனாலும் கலங்கரை விளக்காகவே சிலுவையில் உம்மை காண்பேன். கடல் போல் துன்பங்கள் என்னை சூழ்ந்து போனாலும் கலங்கரை விளக்காகவே சிலுவையில் உம்மை காண்பேன். இயேசுவே இயேசுவே நான் நீந்திடுவேனே. இயேசுவே நான் நீந்திடுவேனே. உம் கிருபையாலே கரை சேருவேனே. சிலுவை மரத்தினிலே இயேசுவை உம்மை காண்பே. ஆண்டவரே, பாவ பள்ளத்தாக்கில் நான் வீழ்ந்தாலும், குற்ற உணர்வோடு நான் வாழ்ந்தாலும், பல திண்மைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் நான் அடிமையானாலும், பல பாவச்சூழலுக்கு நான் அடிமையான போன போதிலும், இதோ மலை மேல் உயர்ந்திருக்கின்ற சிலுவை, அந்த சிலுவையை என் பார்வையை நான் திருப்புவேன். எப்பேற்பட்ட வேதனைகள், எப்பேற்பட்ட அவமானங்கள் என் வாழ்க்கையில் சூழ்ந்தாலும் வந்தாலும் நான் கலங்க விட மாட்டேன். நீ என்னோடு இருக்கிறீர் என்ற உணர்வு எனக்கு நீ தந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, சிலுவையில் என் பார்வை நான் திருப்புவேன். அதன் வழியாக எல்லா அவமானத்திலிருந்தும் நான் விடுதலை பெறுவேன். பாவ பள்ளத்தாக்கில் நான் விழுந்து போனாலும் மலை மேல் உயர்ந்திருக்கும் சிலுவையில் உம்மை காண்பேன். பாவ பள்ளத்தாக்கில் நான் விழுந்து போனாலும் மலை மேல் உயர்ந்திருக்கும் சிலுவையில் உம்மை காண்பேன். இயேசுவே இயேசுவே நான் எழுந்திடுவேனே. இயேசுவே நான் எழுந்திடுவேனே. உம் கிருபையாலே வாழ்ந்திடு
இயேசுவே உம்மை காண்பேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை பாதையில் கற்களும் முற்களும் இருக்கிற சமயத்தில் என் வாழ்க்கை பாதையில் பல விதமான பிரச்சனைகள் தடைகள் கடந்து வந்த போதிலும் இனி ஒருபோதும் அந்த சூழல்களுக்கு நான் அடிமையாக மாட்டேன். காரணம் நீ இருக்கின்றீர் என் பாதையை செம்மைப்படுத்த, என் வழிகளை செம்மைப்படுத்த. நீ என்னை வழி நடத்துவீர். பாடுபட சுரூபம் என் கண்முன்னே இருக்கின்ற பொழுது, அந்த சிலுவை என் கண்முன்னே இருக்கிற பொழுது, சிலுவையில் இருக்கிற நீ எனக்காக ரத்தம் சொட்ட சொட்ட எனக்காக நீ தொங்கிக் கொண்டிருக்கின்றாயே தெய்வமே, அந்த காட்சிகளை நான் கண்டு கொண்டே இருக்கிற சமயத்தில் எல்லா தடைகளும் நீ எடுத்து மாற்றுகின்றீர். அந்த வேதனையில் நான் பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு நீ தந்ததற்காக நன்றி தெய்வமே. இனி ஒருபோதும் நான் உன்னை பழிக்க மாட்டேன். நீ தந்த அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற பல சவால்கள், பல விதமான குழப்பங்கள், அது அத்தனையும் மற்றவர்களுடைய மீட்புக்காக நீ மாற்றுகின்றாயே. நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே. கற்களும் முட்களும் என் பாதையில் இருந்தாலும் சிலுவையில் உன்னை கண்டு அதன் மேல் நடந்திடுவேன். கற்களும் முட்களும் என் பாதையில் இருந்தாலும் சிலுவையில் உன்னை கண்டு அதன் மேல் நடந்திடுவேன். இயேசுவே, இயேசுவே, நான் பயம் கொள்ள மாட்டேன். இயேசுவே, நான் பயம் கொள்ள மாட்டேன். உம் கரத்தில் என்னை ஒப்பு கொடுப்பேன். சிலுவை கரங்களை உயர்த்தி கொண்டு மரத்தினிலே இரு கரங்கள் உயர்த்தி இயேசுவை உம்மை காண்பேன். இயேசுவின் சிலுவை உற்று நோக்கிக் கொண்டிருங்கள். சிலுவை மரத்தினிலே இயேசுவை உம்மை காண்பேன். துன்பமெனும் சொல்லி தாகத்தோடு ஜெபியுங்கள். இன்பமாய் மாற்றிடுவே. ஸ்துதியுங்கள். கரம் உயர்த்தி ஸ்துதியுங்கள். இயேசு நாமத்தை சொல்லி ஸ்துதியுங்கள். இயேசு நாமம் விடுதலை தருகிற நாமம், சௌக்கியம் தருகிற நாமம். அந்த வேதனையில் இருந்து கொண்டு, நீங்கள் சந்திக்கிற அவமானத்தில் இருந்து கொண்டே ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவே நன்றி, நன்றி தேவமே, நன்றி தேவமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவே நன்றி. முழங்கால் வருத்தத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி இருக்கு நன்றி செய்து கொள்ளுவோம். தோல் பட்டையில் நல்ல வேதனை உண்டு, கையை உயர்த்த முடியவில்லை. தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுவோம். ஸ்கின் அலர்ஜியில் இருந்து தெய்வம் 2 பேருக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுவோம். முதுகு வேதனை, முதுகில் ஸ்கின் அலர்ஜியும் சரி, அதுக்கு பிறகு முதுகு நல்ல வேதனை உண்டு, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்வோம். ஏதோ ஒரு குருவுக்காக இவர்கள் வேண்டுகின்றார்கள். அந்த குருவுக்காக வேண்டுகிற சமயம் தெய்வம் அந்த குருவை விசேஷமாக ஆசீர்வதிக்கின்றார். அந்த வேண்டுகிற அந்த நபரையும் தெய்வம் விசேஷமாக ஆவியால் நிரப்புகின்றார். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுவோம். குடும்பத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில், அதாவது தனிமையில் விடுகின்றார்கள். ஒதுக்கப்பட்ட நிலையில் தனிமையில் விடப்பட்ட பொழுது அவர்கள் சிந்துகிற அந்த கண்ணீர், என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லையே, என்னை யாரும் அறிந்து கொள்வதில்லையே, என்னை யாரும் எனக்கு குடும்பத்தில் முக்கியத்துவம் இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த நபரை தெய்வம் சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடு இருக்கின்றேன், அவர்களை மன்னியும் என்று சொல்லிக்கொண்டு அவர் கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். தலை வேதனை பயங்கரமாக இருக்கின்றது, பயங்கரமான தலை வேதனை, தலை பாரமாகவும் இருக்கின்றது, அதிலிருந்து பூர்ணமாக விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். உறக்கம் இல்லாமல் பல நாட்களாக உறக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள், அங்கிங்கும் உருண்டு கொண்டிருப்பாங்க, உறக்கம் இல்லாமல் தெய்வம் அமைதியான உறக்கத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார்.
தாழ்வு மனப்பான்மை, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, நான் இப்படித்தான் இருக்கின்றேன், எனக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், என்னை ஒதுக்கி விடுகிறார்கள், என்னால் செய்ய முடியவில்லை, என்னால் முடியாது 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 என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த மனநிலையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். 2 மகன் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள். இது விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் அவருக்காக வேண்டுகிறார்கள். தெய்வம் அந்த பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அந்த 2 மகன்களுடைய விசுவாச வாழ்க்கையை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார். 5 வருடங்களாக நிலம் சம்பந்தப்பட்டது ஏதோ பிரச்சனை இருக்கின்றது. தெய்வம் அந்த கேஸை அது இவர்களுக்கு சாதகமாக அந்த நல்ல ஒரு முடிவாக அவர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி சொல்லுவோம். பலரும் பலவிதமான பயத்தில் இருக்கின்றார்கள். பலவிதமான பயம், அந்த பயத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். தம்பதிகளுக்கு தெய்வம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஒரு தம்பதி இங்கு இருக்கின்றார்கள், மற்றவர்கள் இங்கு இல்லை, ஜெபிக்கின்றார்கள். தெய்வம் இங்கிருந்து யார் ஜெபிக்கிறவர்களுக்கும் அங்கு பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் சேர்த்துக் கொள்ளுவோம். Praise the Lord. Hallelujah. 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 மக்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த குணம் பெற்றவர்கள் வலது கருத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள் பார்ப்போம். அசைத்து காட்டுங்கள். 1 அசைத்து காட்டுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 கரங்களை தட்டி இருவர்கள் நினைத்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த தெய்வம் இங்கு இருக்கின்றார். இது அற்புதமாக நம்ம வழி நடத்தி கொண்டு வருகின்றார். அன்பு பொறுமையுள்ளது, அன்பு நன்மை செய்